தாமிரபரணி அதெல்லாம் தாமிரபரணி ஆல்பம்லாம் மொரட்ட ஆல்பம். அந்த வாராம் வராம இருக்கட்டும், தாலியை தேவையில்ல பாட்டாகணும், எல்லாமே இறங்கி கையெல்லாம் யூடியூப் எதுவுமே இல்லாதப்பே அதெல்லாம் அவ்வளவு ரீச்ரா. இப்ப வரைக்கும் கேரளால வந்து அந்த பாட்டு வேலு ஹிட் தான். வேலு ஆல்பமும் நல்லா இருக்கும். சோசியல் மீடியா வளர்ச்சி தான் அந்த எல்லா பிளாட்ஃபார்மும் உனக்கு கை கொடுத்ததான்னு கேட்டீங்கன்னா பர்ஃபெக்டா பிராண்டிங் மார்க்கெட்டிங்லாம் பண்ணான். யுவன் சங்கர் ராஜா அதை பண்ணல, அவ்வளவுதான். ரெண்டு பேருக்கும் ஒரு டிஃபரன்ஸ். இவனோட வில்லேஜ் சைடு போட்ட ஆல்பம் எல்லாம் பார்த்து அனிருத்லாம் போடவே முடியாது, நினைச்சா கூட போட முடியாது. இப்ப கூட நடக்காது, வாய்ப்பே கிடையாது. வில்லேஜ்ல ஊரோரம் புளியம்போரம் பாட்டை வச்சு நம்ம ஸ்பேரிங்க்கு போலாம் வாடா உக்காலின்ட்டு. ஏன்னா அந்த பாட்டுக்கு நிகரா நீ ஒரு பீட்டை போட்டுடுறான். நான் அப்படியே நான் என்ன சொன்னாலும் செய்யறேன், நீ அந்த பாட்டுக்கு நிகரா ஒரு பீட்டு போட்டேனா. இன்னும் வந்து ப்ராப்பரா அனிருத் வந்து ஒரு ரூரல் சப்ஜெக்ட்ல ப்ராப்பரா அந்த மாதிரி கொடுக்கல. ப்ரோ ரூரல்லாம் போட்டா எக்ஸ்போஸ் ஆயிருவான் ப்ரோ. அங்க போய் வேலு ப்ரோ இவன்லாம் லைவ் சவுண்டிங்ல மியூசிக் இல்ல இந்தியன் டூ சேனாதிபதியின் பிஜிஎம் போட்டேன். பருத்தி வீரன்ல போட விட்டுருந்தா பருத்தி வீரான்னு பாட்டு போட்டிருப்பான். ஐயா சேனா பிஜிஎம் கேட்டு சிரிப்பு ஒத்தா எங்க போய் முட்டுறன்னு தெரியல. எல்லாத்துக்குமே நம்ம ஒருத்தனை தானே ப்ளேம் பண்ணுவோம். இப்ப தமிழான்னு படத்தோட டைட்டில் வச்சே கத்த ஆரம்பிச்சான்டா பிஜிஎம்ல. அது மாதிரி டிஎஸ்பி அட்டி அது சும்மா கம்பேர் டு அனிருத் ஹிப் ஹாப் பெஸ்ட் அவ்வளவுதான். இல்ல நான் அது சொல்லல, அந்த பிஜிஎம் படத்தோட டைட்டிலே வச்சு நிறைய அந்த பிஜிஎம் கல்ச்சர் மாண்டே சாங்கா மாத்துனது வந்து அனிருத்துக்கு வந்து அந்த மாஸ்டர் படம் செட்டில்மென்ட் விஜய் ஃபேன்ஸ்க்கு, அதனால வந்து பயங்கரமா பேக்கப் பண்றானுங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து ஒன்னு டிஃபெண்ட் பண்ணுவானுங்க அனிருத் ஃபேன்ஸ். எப்படின்னா இந்த மியூசிக்ல வந்துட்டு பிஜிஎம் கொண்டு வந்து அனிருத் தான் சொல்லுவானுங்க. பில்லா படத்துல மீண்டும் நானாங்க மீண்டும் ஒரு பாட்டு இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா பாட்டுலயே பிஜிஎம் வரும். அதெல்லாம் வந்துட்டு நாங்க 2007லயே பண்ணி தேய்ச்ச கான்செப்ட். அதெல்லாம் நீ இப்ப அதை போட்டு நீ பெரிய பூலுன்னு காமிச்சேன்னா நாங்கெல்லாம் எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சுனா நீ எல்லாம் தாங்குவியா? அதான் கேள்வி. இந்த நீ என்ன தைரியத்துல நீ எல்லாம் ஸ்பேரிங் போட்டுட்டு இருக்கீங்க? இவன் டச் பண்ண ஜானர் தான் இப்ப அனிருத் போட்டுட்டு இருக்கேன் இப்ப இந்த சோசியல் மீடியா பீக்ல இருக்கிறப்ப, புரியுதுங்களா? அது உண்மை ப்ரோ, அது உண்மை ப்ரோ. இப்ப வந்து இவனுக்கு இப்ப அனிருத்துக்கு பீக்குன்னு இவனுக்கு சொல்றத வந்து இவன் கேஷுவலா பண்ணிருக்கான் ப்ரோ. அந்த டைம்ல ஃபுல்லா அந்த இடத்துல எவனாவது ஒருத்தர் பாட தேடி தலைவங்கிட்ட போய் நின்றா போதும். சார் நம்ம ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் எல்லாம் டெபியூட்டன்ட்னா இந்த வாங்கி ஒரு ஆல்பம் ஹிட் அப்படி இருந்தா முடிச்ச அவர்லாம். ஒரு டெபியூட்டன்ட் மூவிக்கு ஹிட் கொடுத்துட்டு பேச சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ, தயவு செஞ்சு மேலக ரிமூவ் பண்ணிடுறா, ரொம்ப பக் ஆகுது. இல்ல செவன்த் ரெயின்போ கால் நடிச்சல ரவி கிருஷ்ணா, அவன்லாம் நமக்கு தெரியாத காரணமே தலைவன் தான். கண் பேசும் வார்த்தைகள் பாட்டு இல்ல அவன்லாம் கண்ணிலே தெரிஞ்சிருக்க மாட்டான். இல்ல கரெக்டான பாயிண்ட் எடுத்து கொடுத்த காட்சி. இப்ப என்ன சொல்றானுங்க, அனிருத் வந்து எதுக்கு ஸ்டார் மியூசிக் போடக்கூடாது, நல்லா போட்டா எந்த பாட்டா இருந்தாலும் ஓட போகுதுன்னு. அவனுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு இந்த ஸ்டார் படத்துக்கு போடுறதுக்கு. சப்போஸ் இப்ப நேத்து வந்து பாட்டு மாதிரி கேவலமா இருந்துச்சுன்னா அதுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த ஸ்டார்டம் இருக்கும். அந்த பாட்டை யாரும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க, அதான் பிரச்சனை. அதுதான் அந்த ஸ்டார்டம் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது. ப்ரோ அதுக்கு பின்னாடி வந்து இருக்கு. ஏன்னா அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ அனி எவ்வளவு சின்ன பாட்டெல்லாம் இது பண்ணிருக்கான். ஒரு படம் வந்து தெரியுமா, நீங்க வந்து ஒருத்தர சொல்லுங்க. எப்பயாவது தான்டா ஒருத்தன் வரான் அனிருத்துக்கு சப்போர்ட் பண்ண பரபரன்றீங்க. இருங்க டிகாபியோ சொல்றான். அது இல்ல என்ன சின்ன படம் சொல்லு. அவரு வயசு என்ன, நீ இவங்கிற பைத்தியக்கார. உன் சைஸ் என்ன? எதிர்நீச்சல் யார் போட்டாங்க? எதிர்நீச்சலா ப்ரோ? எதிர்நீச்சல் உங்களுக்கு சின்ன படமா ப்ரோ? அப்ப சின்ன நான் சொல்றேன், நீ உடனே வந்தா சிவகார்த்திகேயன் அப்படிலாம் சொல்லாத. ரெண்டு படம் அவனுக்கு ஓரளவுக்கு நல்லா போன சிவகார்த்திகேயனுக்கு அப்பவே ஒரு இதாதான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்தா ஒரே நேரத்துல ஒருத்தர சொல்லுங்க தலைவா.
ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் எனக்கு கேளுங்க. இப்ப நீங்க அனிருத்துக்கு சொல்றீங்களா அவன் ஸ்டார் பின்னாடி ஒளிரான்ட்டு, அது வந்து அந்த பாயிண்ட் வேலிட் கிடையாது. அதுல ஈக்குவலா ரிஸ்க்கும் இருக்கு. இப்ப என்ன நடந்து, இப்போ இவனுக்கு நடந்த மாதிரி அனிருத்துக்கு நடக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? அவன் ஒரு குப்பை பாட்டு கொடுத்தானா 2000 நான் அப்படி போல. சொல்லல. ப்ரோ நான் நடக்காது சொல்றது ப்ரோ. நீ தப்பா இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கே ஒரு நமக்கே நிமிஷம் ஒரு பாட்டு வருது, நம்ம எல்லாம் முட்டு தான் கொடுப்போம், இல்ல அவங்க மாதிரிலாம் பண்ண கார்த்திக். மாட்டோம், டே அவ்வளவுதான். கார்த்திக், இரு கார்த்தி கார்த்திக் ஒரு நிமிஷம் சாண்டி, அவர் சத்தியமா என்னதான் சொன்னாரு நான் சொல்லிக்கிறேன். அவர் என்னதான் சொன்னாரு தலைவா, நான் சொன்னது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஃபேண்டம்ல வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் இருப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க யுவன் பாட்டை. ஆனா பிரச்சனை என்னன்னா, அந்த ஸ்டார்டம் வந்து அவனை காப்பாத்தும் என்னைக்கா இருந்தாலும் அந்த பாட்டை. இப்போ வந்து நீங்க ரொம்ப யுவன் சொல்றாங்கல்ல, கருடன் ஒரு படத்துல எத்தனை பாட்டு வச்சு போய் தேடுங்கடா, அந்த மாதிரி அனிருத்துக்கு எப்ப நடந்திருக்கு? பயங்கரமான கேம்பெயின் அவன் டீம் வச்சிருப்பான். அந்த ஸ்டாரோட டீம் இன்ஸ்டாகிராம் டீமும் வேலை செய்யும். இப்போ வந்து அவனும் சேர்த்து ரூட்டும் வேலை செய்யும். மார்க்கெட்டிங் தான் அட்டி, நான் சொல்லிட்டேன்ல, எண்ட் ஆஃப் த டே அவன் ப்ராப்பரா மார்க்கெட்டிங் பண்றான். எங்க தலைவன் அதை பண்றது இல்ல. இப்பெல்லாம் விட்ட கூட அவன் வந்து இன்ஸ்டன்ட் ஹிட் தரான். அத விட்டு ஈஸி நீ பண்ண முடியல. நான் இன்னும் சொல்றேன்டா, நான் நேத்து வந்துச்சுல ஒரு பாட்டு, நீ இன்ஸ்டால போய் யுவன் மட்டும் ப்ரமோட் பண்ணா இதே பெருசா ஹிட் ஆகலாம்டா ஈஸியா. இவன் மாத்திரம் இன்ஸ்டாகிராம்ல போய் இது பண்ண ஆகாது, அதுக்கு ஒரு டீம் வேலை செய்யணும். எப்படி பண்ணாலுமே ஆகாதுடா. தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிஜிஎம்மோ ஒரு சாங்கோ ஒரு ஆல்பமோ எடுத்து போட்டு கொடுக்குறான், ஓகேவா? பட் அனிருத்தா டிஃபரண்ட் ஜானரா, அது எல்லாமே யுவனுக்கு இருக்க பொட்டன்ஷியல் அன்னைக்கு இருக்குன்னு சொல்ல. ஆனா நீங்க ஒண்ணு உழப்புறீங்கல்ல, இன்ஸ்டால பண்றதுனால தான் இவனுக்கு ஹிட் ஆகுது. அன்னைக்கு ஹிட் ஆகுது. நீ இன்னைக்கு எல்லாமே மங்காத டைம்ல என்னடா மார்க்கெட்டிங் சொல்ற? என்ன மார்க்கெட்டிங் சொல்லு நீ. சோ அதான் எங்க இருந்துச்சு, அப்ப எப்படி ஹிட் ஆச்சு? டேய் நல்ல பாட்டு போட்டா ஹிட் ஆகும்டா வேணா. இது இவனோட பீக்லயும் அனிருத்தோட பீக்லயும் கம்பேர் பண்ணிடுறாங்க. ஒரே நிமிஷம், இந்தியன் 2 குப்பை சாங் தானே அனிருத் போட்டதுல? ஆமா ஆமா. அது போயிட்டு நீ ஸ்பாட்டிஃபைல மியூசிக் மட்டும் எவ்வளவு வியூ இது பண்ணிட்டு பாரு. சபரி ப்ரோ, மங்காத்த வந்து இவனோட பீக் ப்ரோ. டேய் அவன் போட்டதுல அது ஆவரேஜ் ஆல்பம். ஆனா கம்பேக் இந்தியன்லாம் இந்த அளவுக்கு கேவலமா இருக்காது. இவனுடைய டவுன்ஃபால்ல இருக்க அளவுக்கு கம்பேக் இந்தியன் கேவலமா இருக்காதா? கம்பேக் இந்தியன்லாம் விட்டு கொடுத்து நீ வந்து இப்ப வந்த பாட்டு அங்கிட்டும் போய் ஒரு இருங்க. இப்ப வந்த விஜய் பாட்டு நல்லா இருந்ததா, கம்பேக் இந்தியன் நல்லா இருந்தா? மனசா தொட்டு சொல்லுங்க. கம்பேக் இந்தியன். நானும் சொல்றேன். எனக்கு விசில் போடு சாங்கே நல்லா இருந்தது. உனக்கு விஜய் பிடிக்காதுன்னு சொல்லி விஜய் இது ஒன்னாலும் கடிக்க உண்மையிலே வந்து விஜய்க்கே டிசப்பாயிண்டிங் இருக்கிற அளவுக்கு பண்ணி வச்சிட்டான் ப்ரோ. நான் உண்மையாலே சொல்றேன்டா, பீஸ்ட் ஆல்பம்ல மொரட்ட ஆல்பம்டா. அது பேஸ்மெண்ட் தெரியல. பீஸ்ட்லாம் ஒரு ஆல்பம். இல்ல நீ சொல்ற மொரட்ட ஆல்பம் அரபி குத்த இப்ப ஒரு ரூபாய் கேட்க மாட்டேன். டேய் அததான் இன்ஸ்டன்ட் ஹிட்னு சொல்லிட்டேனே, அன்னைக்கு ஹிட் ஆச்சா அவ்வளவுதான். நீ வந்து எலைட் இங்கிலீஷ் மாதிரியே பேசுனீங்க. இன்ஸ்டன்ட்னா உங்களுக்கு என்ன இன்ஸ்டா காபி நினைச்சீங்களா? எனக்கு கொஞ்சம் புரிய வை தமிழ்ல சொல்லி. இங்கிலீஷ் புலவர் வந்துட்டாரா கௌசி, இங்கிலீஷ்ல நீ சொல்றா புரிய வைடா எங்களுக்கு. அனிருத் ஃபேன் ஒருத்தர் மைக் கேட்டிருக்காரு, வெயிட் பண்ணுங்க. அனிருத் ஃபேன் வர போகுது. நான் சென்னைக்காரனும் இல்ல மதுரைக்காரனும் இல்ல, நான் பைத்தியக்காரன்ற மாதிரி ஓட போறானுங்க எல்லாரும். இங்க ஸ்பீக்கர் வாங்கிட்டு கிளம்பிட்டானா? ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜாக்கு மட்டும் எந்த நம்ம சைட்லயே எனக்கு தெரியும். இந்த ஏஆர் ரகுமான் இல்ல ஒரு நிமிஷம் சபரி, கார்த்தி நீ சொன்னீல வருத்தப்பட வலிவசங்க எதிர்நீச்சல் வந்துச்சுன்னு, அதுக்கு முன்னாடியே எதிர்நீச்சல் வந்துச்சு. போய் பாடுறா சாமி. இந்த படம் அந்த தெய்வம் அவன் மல்டி சப்ஜெக்ட் பண்ணிட்டு தான் எதிர்நீச்சல் வந்து
இரு சாண்டி சாண்டி நான் ஒண்ணு சொல்றேன். ஆமா நானும் அப்ப நீங்க நைட்டு தான் அனிருத்த முடிச்சேன் முழுசா சாண்டி, ப்ளே பண்ண முடியாது. எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் என்ன ஆமா பிரச்சனைனா நான் இவனுக்கு வந்து 8th படிக்கும் போது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேய் சரவண இரு அதுக்கப்புறம் தான் நான் சொல்றேன் வருத்தப்பட கேளு. வலிவசங்கமே வந்துச்சு. அனிருத்துக்கு வந்து ஒரு நல்ல லிரிசிஸ்ட் அமையல, அதான் பிரச்சனை. இவனுக்கு செம காம்போ தருண் அமைஞ்சிருக்கு கீழே நம்ம ஸ்கூல்ல. தருண் கீழே ஸ்பீக்கர் கேக்குறேன், யாராவது அதான் கோ அதான் ஹோஸ்ட் அதான் கொடுங்க. கொடுத்துருக்கேன் இவர் இப்ப கொடுத்துருக்கேன் சிட்டிசன் கொடுத்துருக்கேன். தரணும் அட்டி இல்லாட்டி அவனால கேபி ஒரு கருப்பன் பாட்டை யாராவது டைப் லாங் லாஸ்டிங்காவே கொடுக்க முடியல. ஆனா அன்னைக்கு குத்துறான். ஏன்பா எதிர்நீச்சல் உனக்கு இல்ல, என்ன லாங் லாஸ்டிங் உனக்கு வேணும்? நீ வந்து இல்ல boomer. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இங்க வந்து புரியுதா? யாருமே யுவனை குறை சொல்லல. இப்ப நேத்து வந்து அந்த ஸ்பார்க் பத்தி கேவலமா இருந்துச்சு, அதை வச்சுதான் யோ சொல்றது எல்லாத்தையும். எனக்கு தான்டா ஸ்பார்க்க பிடிக்கல. வச்சே சரி கம்பேரிசன் சரி இல்லையா இல்ல சொல்ல இல்ல போனா? அவங்க இவ்வளவு சரி கிரிட்டிசைஸ் ஏடிவி பண்ற அளவுக்குலாம் நீ இவன் போய் வந்து கம் ஒன்னும் பேக் இந்தியன் கேளு. டேய் இவன் யாரா ஏ டேய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்டா இவன். சேனாபதி. ஆனா இல்ல ஒருத்தருக்கு புரியல. நான் இப்ப கம்பேரிசன் பாத்தீங்கன்னா ஸ்பார்க் பாட்டை வச்சுதான் முட்டு கொடுக்கல, பீக் யுவன் பீக் அணியை வச்சுதான் இந்த பாரு கம்பேரிசன் பண்றது. இல்ல ஒரு எல்லா ம். மியூசிக் டைரக்டருமே ஒரு சாங் வந்து டேய் நல்லா கார்த்தி, நீ வேணா ஸ்டார் படத்தை அந்த ஒரு ஒரு சாங்னா பாட்டை வச்சு பரவாயில்ல, முட்டு இவனு கொடுறான். 5 டேய் வருஷமாவா? நீங்க வேணா பாருங்க இவனுங்க இந்த பாட்டை எவ்வளவு பிஆர் ஒர்க் பண்றாங்க இல்லையான்னு மட்டும் பாருங்கடா, வெயிட்னு வச்சுடா. டேய் எனக்கு எனக்கு இது பாரு விஜய் நாம டேய் நம்பிக்கை இருக்கு, இறேன் ரீல்ஸ் நான் போட்டு ஒண்ணு இந்த சொல்லிட்டா எனக்கு கார்த்தி. இதே விஜய் பிஆர்ன்றீங்களா, சிம்டாங்காரன் என்ன பிஆர் பண்ணியிருந்தாலும் நக்கிட்டு தான் போயிருக்கோம். பாட்டு நல்லா டேய் இருந்தா அப்ப நக்கிட்டு இருக்க தான் போவோம். டேய் பைத்தியம், அப்ப இருக்க இது வேற இப்ப இருக்க இது வேறடா. சரி ரீல்ஸ் தான்டா, அப்ப சரிடா ரீல்ஸ் ட்ரெண்ட் ஒரே நிமிஷம் கிடையாதுடா. ஏஆர் ரகுமான் ஒரு பாட்டு அதை ஏண்டா நல்லா இல்லாம உசுரே நீ தானே போட்டாலும் பாட்டையே கடிச்ச குடுக்கறடா நீங்க வைப் நீங்களாம். பண்ணுங்க, யாருடா அது ப்ரோ நீங்களா? ப்ரோ அதாவது ப்ரோ இங்க நீங்க பாருங்க. தானே ஏகே விஜய், நீங்க தானே கட்சிங்க நான் அப்போ. கடிச்சேன், காட்டு ட்விட்டு காட்டு. இது நல்லா ஒரு இருந்தா நிமிஷம் ப்ரோ கேட்டேன், கார்த்தி. எதுக்குடா கடிக்கிறீங்கன்னு தான்டா சும்மா சொன்னேன். உட்காந்து என்ன சொல்லுங்க. நல்லா இங்க தான்டா பாருங்க. இருக்கு, எதுக்கு கடிக்கிறீங்கன்னு தான்டா யோ கேட்டேன். ரகுமானு வெஸ்ட் ஒரு ஆல்பம் போது இட்டு குத்துதான், அந்த ஆல்பமே எதுவும் போகாது. இங்க பேசினீங்க கௌஷி டாபிக் வாங்க. கௌஷி, டேய் நீ முதல்ல நினைச்சா யாருக்கு உடனே சப்போர்ட்? ஏஆர் ரஹ்மானோடனே சின்ன உம்ப வந்துடாத. நான் அவனுக்கு கடிக்கல, உண்மையா சொன்னேன். இத கௌஷி, நீ முதல்ல யாருக்கு சப்போர்ட்? ரெண்டு டேய் பக்கமும் போர் இருக்குது. அவன் ப்ளூ ஸ்டார் குரூப்டா. அவன் ஏய் ரகுமான், ஆமாடா, ரகுமான் நான் எனக்கு ப்ளூ ஸ்டார் தெரிஞ்சு குரூப், அவன் கன்சிஸ்டன்டா பெரிய பிடிக்காத பாய், தேவி ஸ்ரீ குரூப். பிரசாத் பெரிய தான். பாய், பெரிய வந்துருவான் பாய். அவனா ப்ளூ ஸ்டார். தேவி ஸ்ரீ பிரசாத் ப்ளூ தான். ஸ்டார் ஏய் இங்க ரொம்ப ஒத்துக்கோடா வருஷமா அப்பா, இங்க ஒன்னே கன்சிஸ்டன்டா ஒண்ணுதான். இருக்கிறது தேவி ஸ்ரீ பிரசாத். ஏகேவே சாண்டி ப்ரோ, நான் இங்க சொல்லுவேன், இப்ப இருக்கிற யுவன் வந்து யாரும் இப்ப உட்காந்து முட்டுலாம் கொடுக்க முடியாது. ஆனா பழைய டேய் யுவன் நீ எல்லாம் எவனா கொடுக்காதடா, இப்ப இருக்க எதுக்குடா யுவன் யாரும் தான் கொடுக்க பிரச்சனை. முடியாதுன்னு இவனு சொல்ற? உக்காந்து ஸ்டார் படம், அதுக்கப்புறம் ஏய் இந்த உனக்கு என்ன படம், பிடிக்காதுன்னு கருடன் சொல்லு, படம், எதுக்கு எல்லாருக்கும் கம்பேர் பண்ற? அதுல வந்து எல்லா ஆல்பமும் இட்டுன்றானுங்க. அதுல போய் நானும் தேட்டர்ல இல்ல தான் இல்ல பார்த்தேன் 2 அது படத்தையும். யாரு ஸ்டார், அதுதான் இல்ல இல்ல சொல்றேன்ல. இது வேணா ஒத்துப்பேன். நம்மளுக்கு தான் காது கேட்கலையா, கண்ணு தெரியலையான்னு தெரியல. இல்ல இவனுக்கு இல்ல தான் டேய் கேக்குது மதி. உனக்கு டேய் ரயிலிங் ஒலிகள் அந்த பாட்டு தான் கேட்கும். இல்லடா சாரிடா ஒரே நிமிஷம். டேய் உனக்கு ஏன் தெரியலனா ஏன் நீ சத்தியமா நல்லா இருக்கும் ஏகே விஜயன். யுவன் இல்லடா சங்கர் அதான் பாட்டோட சொல்றேன் நல்லா தான் உனக்கு. இருந்துச்சு அந்த பாட்டு. இல்ல இல்ல கௌசி ஒத்தா நீ எல்லாம் பேச அதுதான் தகுதியே இல்ல, அங்கிட்டு போயிரு. இரா கார்த்தி அத்தா ஒரே நீ நிமிஷம். பேசாத டேய் தகுதியே இல்ல, நீ சொல்லாத. இருடா 2 வசந்த் பேரும் நல்லா தான் பேச போட்டுருவான் தகுதியே மியூசிக், இல்ல. சும்மா இருந்தாலும் சொல்லணும்னு சொல்லாத. இல்ல என்ன ஒரு நிமிஷம் பாட்டுடா இருடா. அது? ரயில் நொடிகள் நல்லா ப்ளூ இருக்காதா? ஸ்டார் ஆல்பம் போய் நல்லா இருக்குன்றான்டா. ஏய் பாத்தீங்களா இல்லையா, என்ன பாட்டுன்னு கேட்டு தெரியற அளவுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ளூ ஸ்டார் ஆல்பம் மொக்க தான், ஸ்டார் ஆல்பம் மொக்க விட்டுருக்கடா டே. ஆனா இவன் இந்தியன் டூ சும்மா ப்ளூ ஹிட், ஸ்டார் புண்ட ஸ்டார். இந்தியன் டூ ஹிட். கரெக்டான கன்க்ளூஷன். ப்ளூ ஸ்டாரா புண்ட ஸ்டாரா? இல்ல கடைசியில பட்டன் அசிங்கமா சொல்றேன். சும்மா எவனா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு காது கேட்காது, பூலம் கேட்காதுன்னு நினைச்சுக்கிறாங்க மாதிரி. இது இருந்தா அவன் சொன்னான். சரி ஓகே டென்ஷன் ஆகாத. நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? அதுதான் எனக்கே புரியல. 2 பக்கமும் ஆனா உண்மையை பேசுறீங்கப்பா, அதான் நல்லது, நல்ல விஷயம் நம்ம கிட்ட. இல்ல அவங்கள மாதிரி சப்போர்ட் பண்ணாம. ஏடிவி நினைப்பான் இவனாவது அனிருத்தாவது விஜய் ஃபேன்ஸ் அது ஒரு நல்லா இருக்கு, இதை விட்டுட்டு. டேய் எனக்கு தான் அதான் எனக்கு இல்லடா ஒரு சாங் அவன் நல்லா போடலன்றதுக்காக கோ பேக் யுவன் போடுற அளவுக்குலாம் ஒரு சாங் இல்ல 3 சாங் நல்லாதான் இல்ல. தபரி ப்ரோ சும்மா இங்க உட்காந்து முட்டு குடுக்கீங்க. சபரி இந்த கோட் பாட்டு வர்றதுக்கு முன்னாடி வலிமை அடிச்ச விஜய் இருக்க வன்மத்தெல்லாம் இங்க கூட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவனுங்க இல்ல இல்ல இவனுங்க விஜய் பக்கம் எவன் போனாலும் போய் குடியில குடியிருப்பானுங்க. கோட்டு படத்தோட 3 பாட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சிம்டாங்காரன் காவியமா தெரியுது. இங்க ஸ்பேஸ்கான போட்ட கம்பேரிசனே வந்துட்டு விசில் போர்டு சாங்லாம் உண்மையிலேயே சபா நல்லா ப்ரோ, தான் இருந்தது. இங்க ஸ்பேஸான கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். எதுக்கு நான் ஸ்பேஸ் போட்டேன்னா, இப்ப நீங்க இவன் அனிருத் ஃபேன் கம்பேர் பண்ணது இப்ப இருக்கிற பீக் ஒன்னு அப்ப இருக்கிற இல்ல அதான் கம்பேர் பண்ணானுங்க. நான் வந்துட்டு இந்த விஜய் பாட்டுக்கு முட்டு கொடுத்துட்டுலாம் நான் ஒன்னும் ஸ்பேஸ் போடல. எனக்கு அந்த அவசிய புண்டையும் கிடையாது. விஜய் பாட்டு வச்சா நான் ஸ்பேஸ் போடல. போட்டது இந்த கம்பேரிசனுக்கு தான் நான் போட்டேன்.
அதுக்கு உண்டான மட்டும் யோ அப்படிலாம் நீ கம்பேர் பண்ணா ம், யுவன் கிட்ட நிக்கவே முடியாது அதுதான் அனிருத்தால. யோ யுவன் பீக்குக்கு அனிருத் பீக்கு கம்பேர் பண்ணி யாருமே அணிக்கு முட்டே தர இல்ல ஒரு முடியாது. நிமிஷம் ஒரு ஆனா நிமிஷம் சரவண இருடா. இப்ப சொன்னானுங்க விஜய் பாட்டுனா வந்து இங்க அடிக்கிறீங்க, ஏன் அப்படி சிம்டாகரனே அடிச்சோம், அதுக்கு என்ன ஏஆர் ரகுமான் கொஞ்சிக்கிட்டே இருந்தோம். என்னடா பைத்தியார மாதிரி பேசிட்டு இருந்தீங்க நீ லூசு. நீ இத பாரு, நீ இல்ல விஜய் பைத்தியக்கா டேய் அதான் ரசிகனாலே சாண்டி கிடைச்சிருச்சு. ப்ரோ கரெக்டா டேய் பேசிருக்க. உண்மை பைத்திய கும்பல் ஒன்று சுத்தம். ஏண்டா ஒத்துக்கங்கடா, இப்ப வந்து இப்போ இவனுக்கு பொட்டன்ஷியல் இல்ல, அவ்வளவுதான். என்ன நீங்க பொட்டன்சியல் நீ சும்மா இல்ல? ஏ- என்ன ஏய் நீ என்னடா ஏத்துக்கிறது நீ பொட்டன்சியல் இல்ல? அதை ஏத்துக்கிறது சொல்றா ஏத்துக்காது எனக்கு. உங்க சரிடா, உன்னோட மைண்ட் செட்ல தனி உலகத்திலே வாழுடா, போடா. உன்னோட மைண்ட் செட்ல இவன் டேய் தான் ப்ளூ பீக்குன்னு நினைச்சு ஸ்டார் நீ வாடு, அமைதியாரு, எங்களுக்கு பிரச்சனை ப்ளூ கிடையாது. ஸ்டார் டேய் நான் அமைதியாரு. பீக்கன்லாம் இல்ல நான் பீக்கன்லாம் சொல்ல. இப்போதைக்கு அனிருத் தான் டேய் பீக் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏத்துக்கங்க அனிருத் ஏத்துக்காதான் போங்கடா, அது உங்க டேய் இஷ்டம்டா. ஏய், டேய் ஆனா இப்ப நீங்க இருக்கிற சொல்ற ஏடிவி அளவுக்கு அனிருத்தை நாங்க எதுவுமே ஏடிவி சொல்லல. கான்ட்ரவர் நம்மளே யுவன் ஃபேன் தான். இவங்க பேசுறதெல்லாம் அதான் பார்த்தா ஏடிவி கோட்டு மொரட்டு ஆல்பம், இரு வலிமை மொரட்டு ஏடிவி ஆல்பம். ப்ரோ சரண கருண் அமைதியாரு, கருணாய் சரண கடைசியில அமைதியாரு. பிளான் தான் தப்பு ஏடிவி பெருசான்னு அடிச்சு நான் நாட சொல்றேன். விட்டு இல்லையா? ஒரு நிமிஷம் ஏடிவி யாரு பீக்குன்னு? என்ன இப்ப பீக்குன்னு சொன்னது என்னன்னா, இப்ப வந்து இப்ப சேனாதிபதி பிஜிஎம் கமல் போட்டார்ல, ஹாசன் அவர்தான் பீக்கு. அனிருத் சேனாபதி அனிருத் பிஜிஎம். அனிருத் பீக்காச்சு. அனிருத் இது என்ன வெஸ்டேலும் உனக்கு மியூசிக் போட்டுருக்கான்னு சொல்லு. ஆனா என்னென்ன ஜானருக்கு இருங்கண்ணே போட்டுருக்கான்னு இருங்கண்ணே, நான் சொல்றது பீக்குன்னு என்னன்னா அதான் நான் கேக்குறேன். சொல்றது என்னன்னா இனித்து ப்ரோ நீங்க இப்ப வெட்டிட்டே எல்லாம் தேவையே இல்ல. அப்படிதான் இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் இல்ல இல்ல இருக்கிறாங்க. நீங்க இல்ல 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 தெரியாம இல்ல சரண டேய் ஓ, வேர்சட். அந்த நோர்நாட்டிக்லாம் பேசாத. பௌத்திக்கு சானா கூட பண்ணிட்டான் நீ உனக்கு, சரியா? கொஞ்சம் தற்குறி மாதிரி சானா கூட பேசாதயா. உனக்கு வந்து உனக்கு ஒரு இது கபாலிக்கு பண்றான், அடுத்து அண்ணே ஜிகர்தண்டா மாதிரி ஒரு ஜிகிர் படத்துக்கு டூல பண்றான், அடுத்து லாரன்ஸ் எல்லாம் நந்தனாருக்கு ரசிகர் பண்றான், தானே. ஏன் கல்கிக்கு பண்றான், சரியா? டேய் சானா டெல்பி பண்றான். நீ ஸ்பீக்கர் அதெல்லாம் தான். வந்து இங்க பாரு, இல்லைன்னு எழுதிட்டு இருக்காது. நீ பெரிய மியூசிக் டேரக்டர் நீ இன்னொரு கோவம் பேசுறேன்னா சொல்லுடா நீ தருண். என்ன ஜானஸ்ல மியூசிக் போட்டிருக்கேன்னு தான் கேக்குறோம். நீ பெரிய பூலுன்ற என்ன ஜானஸ் என்னென்ன ஜிவி வெரைட்டில பிரகாஷ் நல்லா பண்ணிருக்க அது போடுவாயா? சொல்லு. அதுக்கு தான் கேக்குறோம் இப்ப. ஜிவி அதான் பெஸ்ட் ஜிவி எக்ஸாம்பிள். பிரகாஷ் கௌஷிக் சொன்னா அதான் பாரு, சொல்றேன். பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஜிவி வந்து உனக்கு வெர்சிட்டிலா போட்டிருக்கான். உனக்கு ஒரு தருண் பீரியட் இன்னொரு ஃபிலிம் கோவம் அண்ணே பண்ணிருக்கான், சொல்லுடா. 1000ல் ஒருவன் மாதிரி. வில்லங்கண்ணே நானும் யுவன் உனக்கு ஃபேனா ஒரு தானே இருந்தேன், சொல்லு. புரியுதாண்ணே? நான் ஒன்னும் யுவன் ஏட்டர்லாம் கிடையாது, இங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க அவ்வளவுதான். ஏடிவி நான் ஒன்னே ஏடிவி நான் ஒன்னே பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லல. பீக்குன்றாங்க. உனக்கு ஒரு ஜிவி பண்ணது சானா பண்ணதே பண்ணலன்றப்ப நீ எப்படி பீக்குன்னு நீங்க ஒரு மியூசிக் நான் டேரக்டருக்கு? அதான் நான் 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 கேக்குறேன். சொல்லிட்டேன் இருங்க இருங்க, நான் சொல்லிட்டேன் எப்படி பீக்குன்னு. நீங்க வெர்சிடைலா பண்ணா பீக்குன்றீங்க. இங்க இப்போ இப்படி வச்சுக்கலாம், விஜய் எஸ்கே என்ன பண்றாங்களோ அதுதான் அணி, சரியா? ஜலபல ஜங்குன்னு ஒரு சாங் போட்டு இருங்க மட்டும் இருங்க, டான்ஸ் ஆடினா அது வந்து இதுதான் சபரி ஒரே உளராதடா சபரி. பாடுறா. இதுதான். இப்ப விஜய் எஸ்கே என்ன பண்றாங்களோ அதுதான் அனிருத், சரியா? அவன் கம்ஃபர்ட் ஜோன்ல தான் அவன் போடுறான். அவன் இன்ஸ்டன்டா இட்டு தரான், லாங் லாஸ்டிங்லாம் தேவையில்லைன்றான். இன்னைக்கு இட்டு நான் போறேன் மாமா வட்டா டுர்ரு, 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த பாட்டு கேட்கவே நல்லா இருக்காது. ஆனா அந்த 5 வருஷம் கழிச்சு ஏய் போடுற அப்ப பாட்டு அது அன்னைக்கு மொரட்ட அது ஆல்பம் வைப்பு. அது குருட்டு ஆல்பம், மொரட்ட ஆல்பம் இல்ல. அப்ப டேய் சின்ன பீரியட், ஷார்ட் பீரியட். இல்ல அவ மத்தவர் என்ன சொன்னாருன்னா, டைம்லெஸ் கிளாசிக்கா யார் போடுறாங்களோ அவங்க தான் பீக்குன்னு சொல்றாரு. ப்ரோ அப்படி கிடையாது. இல்ல brother, இந்த நான் ரீசெண்ட் டைம்லெஸ் டைம்ஸ்ல கிளாசிக் கூட சொல்ல brother. அதாவது நமக்கு எல்லா பாட்டுமே நமக்கு டைம்லெஸ் கிளாசிக்கா வரணும்ன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன கிளாசிக்க சொல்றேன், வச்சு மியூசிக் பீக்கு டேரக்டர் சொல்லல. அவன் வந்து அவர் சொல்றது படிச்சிருக்கான். வந்து உங்களுக்கு அனிருத் எக்ஸ்ப்ளோர் வந்து பண்ணிருக்கானா? படிச்சிருக்கான். இல்ல இப்போ உங்களுக்கு யுவன் வந்து படிக்கல, அவன் வந்து மியூசிக் டேரக்டரா இன்னும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கத்துக்கலவன். ஆனா அனி கத்துருக்கான். நீங்க ஃபார் பெட்டர், அதாவது நீங்க வந்து டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா நீ அனிருத் வந்து ஃபார் பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா அவன் படிச்சுட்டு வந்திருக்கான் ப்ராப்பரா உங்களுக்கு. ஆனா அவனே வந்துட்டு இன்ன வரைக்கும் மத்த ஜானருக்கு அவன் போடலன்றதுதான் நான் கேக்குறேன். வினித் ப்ரோ அவன் அப்புறம் எலைட் பீக்குன்னு மியூசிக் சொல்ல டைரக்டர் முடியும். ப்ரோ, எலைட். யுவன் இல்ல ஒரு வந்து பீக்ல அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இவ்வளவு நாள் சஸ்டைன் பண்ணிருக்காப்ல. அனிருத் வந்து படிச்சுட்டு வந்திருக்கான், இன்னும் எவ்வளவு தூரம் போறான்றது வெயிட் இல்ல பண்ணி தான் பார்க்கணும். அனிருத்தோட ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆல்பமா இந்தியன் 2 தான். வினித் ப்ரோ சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. பீக்ல அனிருத் படிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்றாங்களா? எந்த பீக்ல இருக்க மியூசிக் டைரக்டர் பாட்டையாவது நீ ரைட்ஸ் ஒழுங்கா வாங்க தூக்கி இருக்காங்களா யூடியூப்ல? இன்னைக்கும் ஒரு பாட்டு இருக்காது யூடியூப்ல. என்ன பாட்டு? கல்யாண வயசு யாருக்காவது அது நடந்திருக்கானா? என்னடா இது? இதுல வேற மியூசிக் படிச்சிருக்கான், கர்நாடிக் படிச்சிருக்கான், ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது என்ன நியூஸ்னு படிச்சேன். அது என்னன்னா வந்து ஏதோ 1 இயருக்கு ஏதோ ரைட்ஸ் மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி. அனிருத் பண்ற ஒரே விஷயம் என்னன்னா ஏதோ ஒரு ஓல்டு பிஜிஎம் ரீமிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான். இதுதான் அவன் இப்போ வரைக்கும் பிஜிஎம் பண்ணிட்டு இருக்கான். அத சொல்லணும். அவர் வேற அந்த ரைட்ஸ் விஷயம் கல்யாண வயசு சாங் அது ரைட்ஸ். நாளைக்கே நமக்கு விடாமுயற்சி பண்றான் அப்படின்னா நான் ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது எனக்கு.
ஏன்னா எப்படியா இருந்தாலும் உனக்கு பிஜிஎம் வாய்ஸ் வந்து அவன் நல்லா பண்ணிடுவான் உனக்கு. நான் அதை பத்தி எனக்கு குறையல. இப்ப நாளைக்கே வந்து இப்ப கேஜிஎஃப்கே அனிருத் சாரி இது நீல் ப்ராஜெக்ட் வந்து இப்ப நீ அனிருத் வந்து சைன் பண்றான்னு ஐயா ரொம்ப ஐயா சந்தோஷம். வாயில அனிருத்லாம் பண்ண மாட்டான், அனிருத்லாம் பண்ண மாட்டான். நீங்க வேற சும்மா பேச கிடங்க. விடு டேய், எப்பா பேச விடுறா, அப்புறம் நீ பேசுறா. வேணாம் அதுக்கு அந்த இடையில இடையில கத்தாதீங்கடா. நீலோட மியூசிக் அது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லடா. ஏன்னா எனக்கு ஒரு மாசினுக்கு எனக்கு ஒரு எலிவேஷனுக்கு வந்து அவன் போட்டு கொடுத்துருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு கண்ணாடி சாங்லாம் இன்னைக்கு எனக்கு அது வராதியா? பிரச்சனை இல்ல. ஏய் சரண சாம இரு சரண. சரல கௌசி ப்ரோ சாரி சாரி அம்மா சாங்லாம் வராது ப்ரோ. அது மாதிரி அவங்ககிட்ட இருந்துலாம் சுமார் ஏய் அவன் நல்லா விஐபிலயும் போட்டான். அப்படி சாம இருறா. நீ உடனே கடிக்கணும்னு கடிச்சிட்டு இருக்காரா? விஐபில யாரா போட்டானுங்க அம்மா சாங்கு? ஆஃப் ஆயிட்டா ப்ரோ. ஓகே ஆக்வர்ட் சைலன்ஸ். கௌசி நீ கரெக்டான பாயிண்ட் பேச மாட்டற, பாயிண்ட் பேசுற. ஏய் நான் ஒன்னு கேக்குறேன், அது கரெக்டான பாயிண்ட் தான் பேசுறேன். என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம பேசிட்டு கூடாது சரியா? பேச வந்தது மட்டும் பேசுங்க, சம்பந்தம்லாம் பேசுங்க. ஆமா ப்ரோ, என்ன மேட்ச்னு சொல்லுங்க. மேல டாபிக் சொல்லி இரு இரு. உனக்கு இப்ப நாளைக்கு வந்து நீல் ப்ராஜெக்ட்ல உனக்கு அணிய இப்ப இது பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு சைன் பண்ணாங்கன்னு வச்சுக்க, அவன்ட்டு நீ என்னத்த குறை கண்டு நீ அதை சொல்லு. நீ நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் மியூசிக் தான் உனக்கு செட் ஆகாது. என்ன செட் ஆகாது சொல்லு, என்ன செட் ஆகாது? இல்ல இல்ல அது சொல்லுடா என்ன. ஏய் உனக்கு தேவை மாஸ் சீன், உனக்கு மாஸ் விஜயம் வேணும். இது உனக்கு பண்ண மாட்டான்னு நீ நினைக்கிறியா? நீ சொல்லு. ஜெயிலர்ல பண்ணிட்டான், எல்லா படத்துலயும் பண்ணிட்டான். அனிருத் வந்து லார்ஜ் அண்ட் தேன் லைஃப் பிலிம்ஸ்க்கு வந்து பெருசா எக்ஸ்போஷர் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்ப இந்த ராஜமௌலி ப்ராஜெக்ட் ரஜினிக்கு மல்டிபிள் மூவிஸ் பண்ணிட்டான், ரஜினிக்கு மல்டிபிள் மூவிஸ் பண்ணிட்டான், விஜய்க்கு மல்டிபிள் மூவிஸ் பண்ணிட்டான், கமலுக்கு பண்ணிட்டான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும்? நீங்க சொல்றது எடுத்தமாகுது. இட்லிக்கு சாம்பார் தொட்டுன்னு சாப்பிட சொன்னா இட்லிக்கு ரசத்தை தொட்டுன்னு சாப்பிடுறீங்க. அந்த கதை தான். நீ என்ன ராம் படத்துக்கார அனிருத் மியூசிக் போட சொன்னேன். அவன் போடுறதே கமர்ஷியல் டைரக்டர்டா. ப்ரோ இருங்க, அனிருத் பெரிய ஸ்டார்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டான், ஆனா பெரிய ஸ்டோரிக்கு ஒர்க் பண்ணிருக்கானான்னு கேட்டா அது क्वेश्चन மார்க். இல்ல ப்ரோ, நீங்க ஒன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, ராம் ஜெயிலர் நல்லா போட்டு கொடுத்தியான். ஜெயிலரா? இல்ல ஷாருக்கான் படம். ஜெயிலர் என்னடா ஸ்டோரி ஃபுல்லா மாஸ்ரா. அதான் சொல்றேன் பைத்தியமே, ஜெயிலர் கமர்ஷியல் தானடா பைத்தியம். அப்ப நீ அது என்னன்ற உனக்கு கமர்ஷியல் படத்துக்கு இரு. கேஜிஎஃப் உனக்கு என்னது? கேஜிஎஃப் டயலாக்ஸ் பிளஸ் மாஸ் பிஜிஎம்ஸ் பிளஸ் மாஸ் சீன்ஸ் அது உனக்கு பண்ணி கொடுங்க. அத பண்ண மாட்டாங்க அனிருத். சொல்லு. ட்ரிபிள் ஆர், பாகுபலி, கல்கி இந்த மாதிரி ஜானர்ஸ்க்கு அனிருத் எக்ஸ்போஷர் ஆனது கிடையாதுன்னு சொல்றேன். அதுக்கு தான் ஒரு பான் இந்தியா பண்ணிட்டானே ஷாருக்கான் வச்சு. ஜவான் ஜவான் உனக்கு என்ன கல்ட் படம்? நல்லாதான் இருந்துச்சு, எல்லாருமே வந்து நல்லாதான் இருந்துச்சு. நானுங்க அதான் பாலிவுட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ராமையா ஒஸ்டாவையா அணி ஒர்க் நல்லா இருந்துச்சு. ரீமேக் தான்டா இல்லன்னா கௌசி வந்து என்ன எதிர்பார்க்கறான்னு நானே கேக்குறேன். கௌசி நீ எதுக்கு சப்போர்ட் பண்ற, யாருக்கு சப்போர்ட் பண்ண, என்ன நோக்கத்துக்கு சொல்லு. நீங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசினா நான் வேற பக்கம் பேசுறேன். ஏகே வந்து நான் என்னென்ன பேசுறேன் சும்மா ப்ளூ ஸ்டார் இருந்தது, நீ எது பேசுற ஆப்போசிட். நான் சொல்ல இங்க வந்தான் எனக்கு இவனை பிடிக்கும், ஆனா அதுக்காக இப்ப இருக்கிற இவனுக்கு எல்லாம் நான் முட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி அனிருத் வந்து சொல்ல நீ கிளம்பு. கௌசி நேத்து நைட்டு கார்த்தி ஸ்பேஸ் போட்டப்பயே நான் பேசணும், நீ இருந்த கரெக்டா? நீ தானே இருந்த அந்த ஸ்பேஸ்ல. எல்லாரும் என்ன சொன்னோம், நம்ம இப்ப இருக்கிற யுவன் வந்து மியூசிக் சரியில்லை, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். நம்ம இதுக்கு மேல முட்டுலாம் சொல்லிட்டோம். அது நான் சொன்னா கடிக்கிறாங்களே சும்மா. இரு அந்த பெர்மனன்ட் கிளாஸ் வந்து திருப்பி சொன்னேன் சபரி ப்ரோ. யுவன் சங்கர் இதுக்கப்புறமா பண்ண சான்ஸ் இருக்குதான் நான் சொல்ல வரேன். பழைய யுவன் பாக்கலாம் யாரும் பண்ண முடியாது. என்ன சொல்றேன்னா இப்போ நேத்து வரைக்கும் அந்த பாட்டுல யுவன் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படி சொன்னோம். அதுக்கு நீங்க என்ன சொல்றாங்க, நீ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல்பம்ல இந்த ஒரு சாங் விசில் போட்டு நல்லா இருந்துச்சு. உனக்கு விசில் போடு எனக்கு ஓகே தான்டா. இந்தியன் ஆல்பம்க்கு அது நல்லாவே இருந்துச்சு. ஆமா இந்தியன் 2 பாரா கிரேட்டர் than கோட் ஹோல் ஆல்பம். விஜய் படத்துக்கு இந்தியன் 2ல பாரா வந்து இந்தியன் 2 கிடையாது, இந்தியன் 3 தான் பாரா. அது கமலஹாசனுக்கே தெரியாது ப்ரோ, நீங்க வேற. அவனுங்களே ஒத்துட்டேங்கடா பாட்டு நல்லா இல்ல, நீங்க என்னடா முட்டு கொடுக்குறீங்க யுவன் ஃபேன்ஸ்க்கு? அப்படி தெளிவா சொல்லல. அவங்களா யுவன் ஃபேன்ஸ். நானும் யுவன் ஃபேன் தான்டா, ரொம்ப இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்கள 10 பேர்ல 9 பேர் யுவன் ஃபேன்ஸ் தான்யா. ஆமாண்டா இல்லன்னா சொல்லடா. அனிருத் ஃபேன் எங்கன்னு கேட்டீங்களா? ஒருத்தன் வந்திருக்கான்டா, இவனை சுத்து போடுங்கடா. சரியா மாட்டிருக்கான் ஒருத்தன்.
சரி டெட் ஷாட் சேனாபதி பிஜிஎம் போடு. நான் இந்தியன் டூ படம் யோ ஒருத்த மலையாளம் சேனல்ல bro, ஒருத்த நீ வச்சு என்னையா செஞ்சுட்டாங்க. அப்படி பார்த்தா நான் எவ்வளவு யுவன் படம் சொல்லலாம். தபதி நான் ப்ரோ, சொல்லு நீ நான் சொல்லு. சேனாபதி பிஜிஎம்ல நான் தேட்டர் கேட்கறப்ப சத்தியமா செத்து போயிட்டேன் காது வலியில, தெரியுமா? சரி டெட் நீ ஸ்பீக்கர் சொல்லு. பக்கத்துல யுவன் உட்காந்து பிஜிஎம் ஃபெயில்னு நீ சொல்லு. என்ன படத்துல ஃபெயில் ஆனாரு பிஜிஎம்ல? ஆல்ரெடி கமலஹாசனே கேவலமா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல, இதுல வந்து சேனாபதி பிஜிஎம் கம்மியா இருக்கும். தலைவா, கடைசியா எந்த அனிருத் படத்துக்கு ஓஎஸ்டி வந்துச்சு? ஓஎஸ்டி விக்ரம் வந்து 2 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எந்த படம் பண்ணலையா அவன்? யோ இதுல வரல, லியோல லியோ வந்துச்சு. லியோ வந்துச்சு. நீ நினைச்ச டைம்ல விட மாட்டாங்க, ரைட்ஸ் பிரச்சனை இருக்கு. லியோ வந்துச்சா ஓஎஸ்டி? வந்துச்சு ஓஎஸ்டி வந்துச்சு. ஆமா ரைட்ஸ் ஓஎஸ்டி நீ அது தனியா இருப்பாங்க. அதுல ஒரு ரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்கு ஓஎஸ்டிக்கு. இந்த பீக்கி பிளைண்டர்ஸோட பிஜிஎம் காப்பி அடிச்சதா சொல்லி ஒரு இது போட்டிருக்கானுங்க அவங்க. அப்படி பார்த்தா யுவன் மாநாடு பிஜிஎம் நோன்றதுனா பெரிய ஃபேண்டம் மட்டும் தான் நோன்றானுங்க, வேற எதுக்குமே ஓஎஸ்டி விட மாட்டானுங்களா? ப்ரோ ஆனா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வைப்பாங்க செலிபிரிட்டி எல்லாம், சில சாங் எல்லாம் போய் பார்ப்பேன், ஃபாரின் சாங் எல்லாம் வச்சிருப்பாங்க. சடனா போய் பார்த்தா யுவன் சாங் அனிருத் சாங்னு போய் பார்த்தா அது ஏதோ ஃபாரின் சாங்கா இருக்கும். ஒரு 2-3 சாங். நீ ரெண்டு பக்கமா பேசிட்டு இருக்க. டேய் கௌசி திரும்ப கேக்குற, நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? தெரியல. நான் யாருக்குமே சப்போர்ட் பண்ணல, தாண்டி உனக்கு சப்போர்ட் பண்ணா பேசணும்னா நான் பேச முடியாது. கிளம்பு. இதுதான் பிரச்சனையே. நீ அதுக்காக ஒருத்தர் சப்போர்ட் பண்றேன்னு அதெல்லாம் இல்லடா, அவன் சும்மா அவன் நம்மள என்டர்டெயின் பண்றதே பேசுறான். கொடுங்கடாப்பா. என்டர்டைன்மெண்ட்லாம் கிடையாதுயா, நான் சொல்லிட்டேன்ல. அனிருத் வந்து எனக்கு பிடிக்குமான்னு கேட்டியா, அப்பப்போ அவன் சாங் கேட்பான், அப்பவே நிச்சிருவேன். யுவன் சங்கர் ராஜா பிடிக்கும், ஆனா இப்ப இருக்கிற யுவன் சங்கர் ராஜாக்கு வந்து நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குதான் பயிர் விட முடியாது. கிளம்ப முடியாது, நீங்க கிளம்பலாங்க. நல்லாதான் பேசிட்டு இருந்தேன். இப்ப கம்பேரிசனே பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் தருண் கௌசி அந்த இளவுதான் நாங்க சரவணன் சொல்லிட்டு இருக்கோம். நீ அப்ப வந்து அனிருத்துக்கு உட்கார்ந்து அடிச்சிட்டு இருக்க பைத்தியக்காரனோட. நீ அனிருத்துக்கு உட்காந்து கம்பேரிசனே பீக் யுவன் நீ ஆரம்பத்துல நீ தனியா சொல்லி அதான் பீக் யுவனுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் வந்து பேசிக்கலாம், வந்துருக்க மாட்டேன். அவ்வளவுதான். தாண்டி தருண் சொல்ற பாயிண்ட் என்னன்னா, யுவனோட பீக் இருக்குல்ல, அத அணியால இன்னி வரைக்கும் ஒரு 20% கூட கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ரோ 1% கூட தொட முடியாது. ஆமா என்ன போட்டா இதெல்லாம் வந்து ஃபேன் பாய்ஸம் ப்ரோ, தொட முடியாது பண்ண முடியாது. நான் ஆணித்தரமா சொல்லுவேன். கேளுங்க, அனிருத் படிச்சிருக்கா, இவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கத்துருக்கான்னு சொல்றேன். இல்லடா நான் என்ன சொல்றேன்னா, நேத்து வந்து சாங் விஜய் ஃபேன்ஸே காரி துப்புனானுங்கடா, அது ஒத்துக்கிறீங்களா? எனக்கே இந்த சாங் பிடிக்கலடா. நான் இந்த சாங்குக்கு எல்லாம் முட்டு கொடுக்கல. ஸ்பார்க் சாங் எனக்கு பிடிக்கலதான். அண்ணாமலை தம்பி விசில் போடு ரிலீஸ் ஆன டைம்ல செம்மையா அடிச்சாங்க. நேத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? டேய் இது இப்ப விசில் போடு கேளுங்கடா, எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்றாங்க. அந்த இல்ல மேம் அவனுக்கு எதுக்கு இல்ல மேம் இரு ப்ரோ, அவனுக்கு சிம்டாகாரனே ஸ்லோ பாய்சன் சொல்லி கொண்டாடிட்டு இருந்தாங்க அந்த குரூப் அவனுக்கு புரியுதா? அதனால அத கனெக்ட் அததான் சொல்றேன். இதுலதான் அனிருத் போய் டேய் இருடா, இதுலதான் அனிருத் உனக்கு ஒண்ணு புரிஞ்சிக்க மாட்டேன் விஜய் ஃபேன்ஸ பத்தி. அவங்களுக்கு வந்து படம் இட்டாதோ இல்லையா, பாட்டு வந்து அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவோம், ஓகேவா? அப்பத்திக்கு ஒரு மாசத்துக்கு அந்த பாட்டை வச்சு கொண்டாடி இருப்பானுங்க. படம் வெளியே செய்ய முடிஞ்சிடும், அவ்வளவுதான். படம் பீஸ்ட் பிளாப்பா. இப்ப லியோவும் சரி மாஸ்டர் சரி படம் குப்பை தான். ஆனா அவங்களுக்கு ஆல்பம் வந்து நல்லா அமைஞ்சிருது. அதுதான் இவங்களுக்கு இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. அதுதான் உட்காந்து கட்சி நிக்கிறானுங்க. அண்ணன் 2 படத்தை கதையிலயும் சீதியே நம்பி இருக்காங்க. லியோவும் சொல்றேன், லியோ வந்து எல்லாமே நிறைய ஃபாரின் சாங்ஸோட ரீமிக்ஸ் தான். அது பார்த்தா மாநாடு கூட தான் காப்பி. இதெல்லாம் ஒரு விஷயமாயா ஒவ்வொருதுக்கு நீங்க யாருமே ஒரிஜினல் வந்து இப்ப யாரும் கொடுக்க முடியாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்துட்டே தான் இருக்கும். நீங்க தூக்கி எல்லாரையும் மாத்தி மாத்தி கை காமிச்சிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே அது கரெக்ட். மாநாடு ஆல்பம்ல இருந்து ஏதாவது சாங் தூக்குனாங்களா? யூடியூப்ல இருந்து தூக்குனாங்களான்னு மட்டும் சொல்லு. அப்புறம் நீ பதில் சொல்லு. ஐயா இல்லங்க இன்ன வரைக்கும் இருக்கியா? மாநாடு சாங்கெல்லாம் யாரும் தூக்கல, ஆனா வலிமையில இருந்தா இவனை தூக்கிட்டாங்க. ஆமா கரெக்ட், தூக்கிட்டு போறாங்க. யார் சொன்னா வலிமையில இருந்து இவனை தூக்குனாங்க? கல்யாண வயசு பாட்டை இவனை தூக்குனாங்க. டேய் கல்யாண வயசு பாட்டை யூடியூப்ல கொண்டு வந்துட்டு அப்புறம் பேசுங்கடா. திருப்பி கொண்டு வாங்க. விசில் தீம் யார் போட்டா?
யோ அந்த படத்துல யூஸ் ஏய் பண்ணல அவன் பைத்தியக்காரா விசில் டீம் ஜிப்ரான்ரா. ஜிப்ரான் இல்ல இல்ல விசில் டீம் ஜிப்ரானா? விசில் டீம் ஏய், இவன்டா ஐயோ, பைத்தியம். இவன் டேய், விசில் டீம். இப்ப தெரியுதுடா ஏகே ஃபேன்ஸ் போர்வையில என்ன யாருடா பண்றானுங்க. நீங்களா? டேய் என்னடா பண்றீங்க? அட பாவீங்களா, டேய் அவன் ஏத்தி செய்த எனக்கு புரியல. உருப்படியான ஒரே வேலை அதான்டா. அதையும் தூக்கி அவன் கிரெடிட் திருடுங்களா நீங்க? டேய் என்னடா பண்றீங்க? எது சிவாஜி செத்துட்டாரா? சிவாஜி செத்துட்டாரா? அடுத்து யாரெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு பாரு. எனக்கு ஒரே தருண் bro, ஆசை. மேல ஒருத்தன் ட்வீட் ஷேர் பண்ணிருக்கல சிஎஸ்கே அந்த இது போட்டுருக்கான்ல, டேய் ஆமா. வலிமையில அவனே போட்ட விசில் எல்லாம் போடுக்கிறதுனா ஃபயர் விட்டுருப்பான். ட்வீட் ஷேர் பண்ண. டேய் ஏய், வலிமையில இவன் போட்ட தான்டா. எல்லா பிஜிஎம் விஜய் fan சாங்ஸுமே இவன். இந்த ஜிப்ரான் பாரு தான்டா. பாரு, இந்த கோட் ஆல்பம்ல எனக்கு சாங் பிடிச்சிருக்கேன்னு கேட்டா கண்டிப்பா விசில் போடு. பீட்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆமா, மஞ்சமா கணக்கு விசில் போட தான் பிடிக்கும். டேய் உடம்புல இங்க ஆனா பாருடா, ஒன்றா மேல ஒருத்தன் டாபிக் இல்ல எங்கிட்ட இல்ல இருந்து போறப்ப மஞ்சமாக்கானுக்கு அது எங்கிட்ட பிடிக்கும். ப்ளூ ஸ்டாருக்கு வந்து நான் எதுவும் சொல்ல. ஆளாரேவா? ஆளாரேவா யாரா? ஆமா, ஆளாதே சாங் வந்து அனிருத் மியூசிக். ஏகே விதனி அது கூட தெரியாது. இல்ல ப்ரோ, எங்களுக்கு வெறியேற விதிமாற பிடிக்காது ப்ரோ. அகலாதை கூட கேட்போம். தலைவா, ஆனா கார்த்தி ப்ரோ மேல இப்ப நான் ஒருத்தன் அந்த பாட்டு பிடிக்கும்னு நான் சொல்லவே இல்லையே ப்ரோ. இல்ல மேல பெரிய அந்த வேற ட்வீட் இது மாதிரி மேல எங்களுக்கே அந்த ட்வீட் பிடிக்காதியா? ஒருத்தன் போட்டான்ல, அவன் வந்து கண்டிப்பா இம்ப்ரெஷனுக்காக போட்டிருப்பான் தலைவன். ஆனா அடி வாங்கினதான் மிச்சம். சரியான அடி வந்து ரிப்போர்ட்ஸ்ல. இந்த கீழே யார் பார்த்தா அடிச்சா? யுவன் ஃபேன்ஸ் தானே அடிச்சிட்டு இங்க போட்டான். பாருங்க, இங்க இவனா அணியான்னு பேசிட்டு இருந்தா கீழே ஒருத்தன் பாத்தீங்கன்னா சந்தோஷ் அண்ணாவே போட்டு வச்சிருக்கான். பரவாயில்ல, அவன் ஓகே பரவாயில்ல தலைவா, ஓகே தான், அவன் ஓகே. பரவாயில்ல தலைவா. ஆனா கேக்குறதெல்லாம் ஹுக்கும் அது மாதிரி பாட்டு கேட்டுட்டு வெல்கம் இல்ல ஹுக்குமா? ப்ரோ, நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் ப்ரோ. சரி, ஸ்பாட்டிஃபை லிஸ்ட் போட்டா தெரியும். டெட்ஷாட் நீ டிராவல் பண்ணும்போதோ இல்ல சும்மா எங்கேயாவது வெளியில போகும்போது ஜிம்ல அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னென்ன பாட்டு கேட்ப? சும்மா சொல்லு தெரிஞ்சுக்கலாம். அவர் சேனாபதி பிஜிஎம் கேட்பாரு. உள்ளு பாப்போம். அவன் சொல்லிட்டேன் இருங்க, சொல்றா டேட். அதையாவது கேட்டாலும் கேட்பேன், ஸ்பார்க்லாம் கேட்ட ஏய் நீ என்ன கேட்பேன்னு சொல்றா. இங்க நான் ஏதாவது சொல்லிட்டேன், ஹுக்கும் கேட்பேன், ஒரு பாட்டு தான் ஃபயர் கேட்பியா? சாங் கேட்பேன், ஃபயர் சாங் கேட்பேன், ஃபயர் சாங்னா எது? நம்ம இந்த கங்குவால வந்ததா? ஃபியர் சாங் Fear song. கரெக்டா சொல்லி உலகம் ஏ எஸ்டா ரெச்சா அச்சா ரெச்சான்னு தெரியல. அவசரத்துல ஃபயர் கியர் ஆயிடுச்சு. தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன். ப்ரோ என்னையா அப்யூஸ் பண்றாங்க அனிருத் ஃபேன்ஸ் இவனை பிடிச்சி. அவங்க ஒன்னத்துக்கு ஆக மாட்டாங்க. எங்க இங்க வந்து பேச நீங்க சொல்லு. பண்ணல யோ சும்மா Indian சும்மா 2K எனி டே இவன் இஸ் கிரேட்டர் தென்னு போட்டீங்க. அது கமெண்ட் செக்ஷன்ல உட்காந்து இவன் அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க மேல ஷேர் பண்ணு. ஒரு சாங் ப்ரோ வீடியோ போட்டு சம்பாதிக்காத மிஸ்டர் சூப்பர், கவலைப்படாத. நல்ல வீடியோ. நான் எங்கடா ப்ளூட்டி கடை யோ, வச்சிருக்கேன். இல்ல இல்ல இம்ப்ரெஷன் வந்து கவலைப்படாத. எனிடே ஆதிக் ரவிச்சந்திரன் போறியா? சரணே, ஒரே ஒரு அனிருத் ஃபேன் தான் உன்னை அடிச்சிருக்கான். என்னமோ டேய், ஊரு ஆமா, ஆமா. மாதிரி போட்டுட்டு இருக்க. அதான் நான் சொன்னேன். யோ இருங்கயா அது கமெண்ட் அடிச்சது. நான் டிஎம்ல 2 ஷேர் பண்றேன் பாருங்களேன். டேய் டிஎம் தான் வேணா, நீங்க மேல எடுத்து போடு. ஏய் சரவணோட ஐடி யார் கொடுக்குற கொடுத்துருச்சு. பில்டப்? ஏய் இருடா, கௌசி. தெலுங்கு படத்துல கொடு. ஏய் கௌசி இருடா, சரவணோட ஐடி கொடுத்துட்டு இங்க ஷேர் பண்ணி இவன் அடி கேக்குறான். ஏய் மக்கான் டேய். ஏன்டா இங்க வந்து டிஎம்ல கடிக்கிறாங்கன்னு சொல்லி டிஎம் ஏன்டா அனுப்புற? இங்க போட்டு விடுறான். அவங்க டாக் பண்ணி வல்கரா அபியூஸ் பண்றாங்கடா. என்னடா கீழே கட்டிக்கிறான். இந்த ஸ்பேஸ் அத பத்திதான்டா போடுறதுல ஒரு தப்பு இல்ல. நீ போட்டு வர சொல்லு. அவைகளுக்கு அனிருத்துக்கு வெளியே போனா இங்க வந்து பேச சொல்லு. ப்ரோ அனிருத் யாரையா டிஃபெண்ட் பண்ண முடியும்னா மேல வாங்க ப்ரோ பேசுவோம். வாங்க ப்ரோ பேசுவோம். ஒருத்தன் வந்து ஃபியர் சாங் ஃபயர் சாங் ஆயிட்டான். அதனால அதான் அந்த மாதிரி தான் வராதீங்க. என்னைக்குமே இந்த மாதிரி எப்ப ஒருத்தன் உண்மையிலே டவுன் ஃபால் இருக்கான்னா நீங்க இந்த மாதிரி வந்துட்டு அவனை சப்போர்ட் பண்ணி வந்துட்டானுங்க. சிம்பதி பிச்சை கேட்டு வந்துட்டானுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி எவனை சப்போர்ட் பண்ணலன்னா எல்லாம் டவுன் ஃபால். டே எப்பா இதெல்லாம் பார்த்தா வச்சுடா. இவன் டெட் அனிதான்றா. ஆமா டெட் அனிதா எலைட் போல்ட் இப்ப ஆகுது. இல்ல இது எப்படி தெரியுமா இருக்கு? டெட் ஷாட் ப்ரோ நீங்க சொல்ற எப்படி தெரியுமா? ஒரு நடிகனே கண்டு அரசாங்கமே அந்த மாதிரி இருக்கு. அதேதான், அதே டயலாக் தான். நான் சொல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா இப்போ அனிருத் கிரேட்டர்னு சொன்னதுக்கே என்ன கடிக்க வருவாங்க. டேய் மேல சொன்னதே உங்கால் தான்டா. ஒருத்தன் போட்டு விட்டுருக்கான் பீக் அணி கிரேட்டர் தென் பீக் யுவன்னு. நீங்க யுவன்லாம் ஒரு ஆளே சொல்றதை கேளு. அவன் ஒரு ஆளே இல்லன்ட்டு அவனை எது கம்பேர் பண்ற? நீங்க வந்துட்டு கடிச்சிட்டே இருக்கீங்க. அப்ப உனக்கே தெரியுது. ஆனா வெளியில சொல்றதுக்கு கூச்சமா இருக்கு. கூச்சமாவே இருக்குடா. கடைசி
சரி, ஆனா அப்ரிஷியேட் பண்ண. ஆனா பிராக்டிக்கல் ரியாலிட்டி நாத்தம்மா அந்த 2000ஸ்ல இருந்து அந்த 6 வரைக்கும் யுவன் போட்டான்ல, அவன் குஞ்சு முடி வாசிச்ச பிஜிஎம் கூட அனிருத்தால வாசிக்க முடியாது. என்ன அப்படி போட்டான் பிஜிஎம் ஏய், ஆபாசம் அப்படியே தவிர்க்கணும் சொல்லிட்டு கரண் ப்ரோ செம்ம பாயிண்ட். இது அப்படியே ஒரு இதுவா வைக்கலாம், மாஸ் சென்டென்ஸா வைக்கலாம் ஒரு படத்தை. சப்பா, எதுல? இவன் ஏன்டா அவன் குஞ்சு முடி அடிச்சு தரன்றா, அதை போய் ஃப்ரேம் பண்ணி வைக்கலாம். அதான் ஐயோ அந்த முடிவை போட மியூசிக் கூட இவனு அனிருத்து போடலன்னு சொல்றாரு, அது என்ன உண்மைதான். சொல்றேன் சண்டை கோடி ஆல்பம் ஒன்ன வச்சுக்கிட்டு அவன் தூக்கி ஸ்பேரிங் ஒரு ஆனா போட்டுக்கலாம். அதுல வந்து பொதுவா பாக்கும்போது சண்டை கோயில விஷால் இறங்குவானே பஸ்ல இருந்து, எப்பா அதான் அந்த ஒரு ஆல்பம் போது அவங்கள வச்சு பேசுறதுக்கு வா, நீ அதுக்கு நிகரா உன்னை கொண்டு வான்னு கார்த்தி, ஆனா பாத்துக்கலாம். நீங்க அனிருத் கூட மல்லு கட்டிட்டு இருக்க, அங்க பேர் ப்ரூஸ் தாயில ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டான், தாய் லாங்குவேஜ்ல. அவன் கரெக்டா இருக்கான். சொல்லாமலாம் போறானா? இந்த போறேன் வியாபாரம் வியாபாரம். அனிருத் ஃபேன்ஸ்க்கு இல்ல தைரியமே அட்டி இல்ல. உண்மையாலே அவங்கலாம் ஆஃப்டர் இந்த 2005-06 அடுத்துதான் பிறந்தே இருப்பாங்க. இப்ப பேசுறதுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்ல சார். அந்த ட்வீட்டை போட்டான் பத்தியா, அவனுக்கு 150K இம்ப்ரெஷன். அவ்வளவுதான், அவன் ஜாலியா போயிட்டே இருந்தான் இம்ப்ரெஷன் வாங்கிட்டு. இங்க பேசுறதே வேஸ்ட். அவனுக்கு தெளிவா இருக்கானு வியாபாரத்துல அண்ணன் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் உன்னோட விஜய் ஃபேன்ஸ் ஒப்பாரி வைக்கிறீங்க, அதை பத்தி எவனும் பேச மாட்டீங்க. ஆமா, அவங்கள பத்தி எவன் அவனுக்கு 2 நாளா அழுதுகிட்டு இருக்கானுங்கய்யா. சந்தோஷம் தான். ஆனா இதுல வெரைட்டி நாத்தம்மா, நம்மளுக்கே இவன் அவ்வளவு பிடிக்கும். இந்த கார்த்தியான் சபரிசும் ஒரு ரகமா முட்டு கொடுக்குறாங்களா, அது எந்த ஆங்கிலே புரிய மாட்டேது. ஐயா இப்போ ஒரே பயம் என்னன்னா, யுவன் ரொம்ப லோவா ஃபீல் பண்றாரு. நம்ம படத்துல ஒரு வாய்ப்பு கூட போட்டு கூப்பிட்டு ஒருத்தர் வராம நம்ம படத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா? நான் என்ன சொல்றேன், இந்த வாழ்க்கை கொடுக்குற கும்பல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைக்கு ஒரு படம் பண்ணோம். நீ கேட்டாங்க நான் பதில் சொல்றேன். விஷ்ணுவர்தன் இல்ல வெங்கட் பிரபு வந்தா நம்ம படத்துக்கு இவனை கொடுக்கலாம். யுவன் சுத்தி இருக்கிற அந்த ஒரு அணை மாதிரி கட்டி இருக்கான், அவனுக்கு எல்லாம் துரத்தி விட்டு வர சொன்னா வர சொல்லு, இல்லன்னா அப்படியே கிளம்பி சொல்றேன். ப்ரோ நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்கு, மகத்தை விட்டுட்டு சிம்பு வர சொல்ற மாதிரி இருக்கு. அதான் சொல்ல நானே, அதை தாண்டி அது ஓப்பனா சொல்ல வேணாம் தலைவா. அது வேற இன்னொரு டீம் இருக்கு அவனை சுத்தி, இப்ப அவனுக்கு எல்லாம் துரத்தி விட்டு வரதுன்னா வரட்டும். யார் இந்த இன்னொரு டீம்? எப்படி அடிக்கிறீங்க பாவம் ப்ரோ. இல்ல எனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்குற கும்பல்லாம் ஒண்ணு சேர்த்தோம். சிவா, யுவன் எல்லாருமே வச்சு சுரேஷ் சந்திரா குமார் காணா ஹீரோவா போட்டு படம் எடுங்க. இவனை வச்சு தலைனை வச்சு ஒரு படமா எடுக்கலாம், கவலைப்படாதீங்க. சரி சரணே, இப்ப ஜிபியூல வந்து நீ டிஎஸ்பி போட்டது யுவன் வந்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டியா? பட்டிருக்க மாட்டோம். கோட்டு படம் வரதுக்கு முன்னாடி தான் ஃபயர் விட்டுருப்போம், அதுக்கப்புறம் தான் ஃபயர் விட்டுருக்க மாட்டோம். அவ்வளவுதான். நான் கோட்டு படத்துக்கு பார்த்ததுக்கு முன்னாடியும் தான் தலைவா எப்ப வலிமை ஆல்பம் பார்த்தனோ அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவனை. ஒரு படம் ஹிட் குத்துட்டு வரட்டும். டேய் நீங்க பேசுற பட்சத்துக்கு ஒருங்கடா அவங்க ஆளு மட்டும் விடாம கோபப்படும். இல்ல ஒரு வெயிட் பண்ணுவோம் போலயே. அதான் சொல்றேன், புண்டாம செத்தான்னு வச்சுக்கோங்க. படம் நம்ம போடுறா பாத்துரா நல்லா விடாமரிசி மட்டும் நல்லா போடாம இருக்கட்டும். இல்ல ப்ரோ பரவாயில்ல, போலனாலும் பரவாயில்ல. அனிருத் எப்ப பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறானோ அப்ப நமக்கு படம் சொதப்பிடும். விவேகம்ல வந்து அனிருத்தோட பெஸ்ட் சென்டிமெண்ட் ஒரு நிமிஷம் சிவாவி மகிழி கம்பேர் பண்ணாதீங்க, டாபிக்கே வேற மாதிரி போகுது. யாரு சிவா? சரண் சிவா சப்போர்ட். நான் என்ன சொல்றேன், அதுதான் சொல்றேன், இந்த வாழ்க்கை கொடுக்குற கும்பல்லாம் ஒண்ணு சேருங்க. சிவா சரியா, எல்லாரையும் ஒண்ணு சேர்ந்து சுரேஷ் சேர்த்து விடுங்க. எனக்கு வாழ்க்கைலாம் சரண் யாரு கூட பண்ணலாம் சொல்லுங்க சார்.
நான் அணி என்னதான் கிடைச்சாலும் இன்னைக்கு அவன் பீக்ல இருக்கான். இன்னைக்கு அணி கூட போறதே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இருக்கிற வரைக்கும் போலாம்டா, இல்லன்னா அவனை தொத்தி விட்டுருங்கன்றேன். தெரியாம கேக்குறேன் சபரி, எத்தனை நாளைக்கு தான் மங்காத்தா பிஜிஎம் வச்சிட்டு இருப்ப சொல்லு. அதான் குட் பை அக்லி ஒரு லுக் வந்தா போதும். இன்னொன்னு கேக்குறேன், இப்ப மங்காத்தா பிஜிஎம் தூக்கி சாப்பிடறதுக்கு விடாமுயற்சியில போட்டானா அப்ப நீங்க அனுப்பிய புண்ணு ஒத்துக்கிறியா? நடக்கிற இருந்துச்சு, ஒரு எமோஷன் இருந்துச்சு. வாடா பாப்போம்டா. ஒளிமை ஆல்பத்தோட விடாமுயற்சி நல்லா இருக்கும்ன்றேன். பெட்டா அது வரும்போது பாத்துக்கலாம்டா. சொந்த படமே தோக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் இருடா டெட்சாட், நீ சொன்னது திருப்பி சொல்லு. இப்ப என்ன சொன்ன? மங்காத்தா பிஜிஎம் மறந்துட்டேன். அனிருத்த கலாய்க்கலாம் நம்மளே கலாய்ச்சு. இந்த விஜய் ஃபேன்ஸ் நேத்து இப்படிதான் பேசிட்டு இருந்தானுங்க பைத்தியக்காரத்தனமா. ஓன் ஃபேண்டமே மறக்கலடா, அவன் என்ன சொன்னான்னு மறந்துக்கடா பைத்தியக்கார. அதுக்குள்ள நீங்க ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? இவனே ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறான்டா. கௌசி இந்த பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு சபரிஷ், நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க. உண்மையாலே அவன் டவுன்ஃபால்ல இருக்கான்டா. அவன் முன்னாடிதான் எப்படிடா சொல்லுவ நீ? மயிறு மொழி பாட்டா டவுன்ஃபால் தான் சொல்லுவாங்க. இப்ப ஜிவி பிரகாஷ் என்னத்துல இருக்கா நீ சொல்லு. நீ சொல்ற டவுன்ஃபால் வந்தா சூரிக்கு ஒரு படத்துக்கு போட்டு சூரிக்கு விசில் அடிக்க வச்சான் எல்லாரையும். எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ் புண்ட பிரசன்ஸ் என்னடா சொல்லாத. என்னடா பாட்டு விசில் அடிச்ச பாட்டு நான் ஒண்ணுமே கேட்கல. இவன் கடைசியா ஆல்பமா ஹிட் கொடுத்தது கன்சிஸ்டன்டா 3 படம் அப்படியே சொல்லுங்க. லவ் டுடே, மாநாடு, லவ் டுடே, மாநாடு 2020. கன்சிஸ்டன்டா 3 படம். நான் கேட்டது கன்சிஸ்டன்டா 3 படம். கன்சிஸ்டன்டா 3 படம். டேய் கன்சிஸ்டன்டா 3 படம். கன்சிஸ்டன்டா 3 மியூசிக் டைரக்டர் நீ சொல்லி இப்ப கொடுத்தது. கன்சிக்யூட்டிவ் கன்சிஸ்டன்டா கொடுத்துறான். டேய் தெளிவா கேளு. மாப்ள அதனால தான்டா யுவன் இரா ஒரு நிமிஷம் யுவன் கொடுக்கல. இப்போ நீ டேய் தயவு செஞ்சு இந்த மியூட் மட்டும் போடாதீங்கடா. கொஞ்சம் யாரா ரிமூவ் பண்றீங்களா ப்ரோ? கோவஸ் தேவையில்ல. யாரோ ஸ்பீக்கர் கேட்கல. சரண் எல்லாம் பேர் ஒரு நிமிஷம். சரண் இப்ப சொல்லுங்க கன்சிஸ்டன்ட்டா 3 மியூசிக் டைரக்டர். யுவன் வந்து கன்சிஸ்டன்ட்டா 3 கொடுக்கல, 2 கொடுத்திருக்கான். மாநாடு, லவ் டுடே, அவ்வளவுதான். ஸ்டார் டேய் ஸ்டார்ல ஒரு கோடியே பேர் இருக்கு. வாய் விருமன் ஆல்பம் நல்லா தானே இருக்கும். விருமன் ஆல்பம் ஹிட் தானே. மியூட் போடாத தரணும். என்னது விருமன் ஆல்பம் ஹிட்டா? ஏய் சபரி ஸ்டார் நானே யுவன் ஃபேனை தாண்டி கவின் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஏன்டாடி பண்றீங்க ஃபர்ஸ்ட் அது ஆல்பம் ஹிட். நானே பெரிய அனிருத் ஃபேன்டா. மாஸ்டருக்கு மொக்கையா தான்டா மியூசிக் இருந்துச்சு. போ இல்ல சிட்டிசன் சரானுக்கு ஒரு டெம்ப்ளேட்டே ஞாபகம் இது. இந்த போக்கிரி படத்துல வடிவேல இருப்பானே தலைவர் சொஞ்சின்னு, நானே யுவன் ஃபேன் தான்டா, நானே யுவன் ஃபேன் தான். அந்த மாதிரி தான் நீங்க இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா இருங்க நீங்க இப்ப பண்றதெல்லாம் பார்த்தா பரிதாபம். இதுல வந்து மாத்தி மாத்தி டிக்டாக் பண்ணி அரட்டிப்பானுங்க. ஆல்பம் ஹிட் இல்ல விருமன்ல என்ன பாட்டு வந்துச்சுன்னு ஒரு பாட்டு நான் சொன்னது கன்சிஸ்டன்ட்டா கஞ்சா பூ கண்ணாலன்னு ஒரு பாட்டு நல்லா இருக்கும். அது தவிர என்ன பாட்டு ரைட் அத மட்டும் சொல்லுங்க. அப்புறம் இன்னும் ஒரு மாம்சம் சொல்லப்போனா பாத்தீங்களா பாட்டு இருக்கு. நீ சொல்லப்போனா விருமன் அந்த
நீ பெரிய ஹீரோ தாண்டி சின்ன ஹீரோ படத்துக்கு நீங்க ஒரு 3 மியூசிக் டைரக்டர்ல படம் எதுக்குடா டேய், போடணும்? இதுதான் மியூசிக் போடணும். சபரிஷ் பேக்ரவுண்ட் மியூட் போடுறது. பக்கா வருதா தயவு எப்படா செய்து மியூட் குடிக்கிறீங்க? பண்ணாத. டேய் சபரி படத்தோட தயவுசெய்து மியூட்ட போடாத, அப்புறம் ஸ்பேஸ் பக்கா உண்டா. டேய் பக்கா சபரி வருதுடா bro, என்னால. சின்ன ஹீரோனா சிட்டிசன் சாதாரண வச்சுதான் படம் எடுக்கணும். இல்லடா நீ ஒரு 3 நான் சின்ன சொல்றேன், படத்துக்கு மியூசிக் விக்ரம், டைரக்டர் மியூசிக் திருச்சிற்றம்பலம், போட்டு அது ஜெயிலர். வந்து ஒரு ஹிட் ஆக்கு, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். எதுக்கே ஆக்கணும்? ஏஆர் ரஹ்மான் கூட தான் பெரிய சின்ன ஆல்பம் போடுறதுல ஏஆர் ரஹ்மான் போல ஐயா இல்ல, ஐயா யுவன் சும்மா சங்கர் ராஜா சொல்லாதீங்க. ஏன் டிஃபரெண்ட். ரகுமான் ஆரம்பத்துல அவ்வளவு ஏஆர் சின்ன ரஹ்மான் படத்துக்கு சின்ன போட்டிருக்காரு. படத்துக்கு போட்டது இல்லையா? ஆல்பம் படம் போட்டாரு இருக்கு. ப்ரோ. 2004 டேய் டேய் மதன் கௌரி வீடியோ பாத்துட்டு வந்து பேசாத. அவன் வீடியோல இரு 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 இரு. இல்ல ரகுமான் மேட்ரிக் சொல்லுவா. ரகுமான் கூட வந்து அனிருத்தை கம்பேர் பண்ணி இல்ல. கம்பேர் பண்ணல ரகுமான் ப்ரோ. வந்து நான் சின்ன சின்ன படத்துக்கு ஆல்பம் போடாம இருந்த காரணம் இரு 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 டெட்டு. ரகுமான் வந்து சின்ன படத்துக்கு போட முடியாத காரணம் அந்த ஆள் ஆல்ரெடி வந்து மல்டி லாங்குவேஜ்ல வந்து பிஸியா இருந்தாரு. பாலிவுட் அது இதுன்னு அந்த டயத்துல உனக்கு வந்து நீ சின்ன படத்துக்குள்ள போட்டு தலைவா இருங்க இருங்க எதுக்கு அதனால அவர் போடல. எதுக்கு இந்த சின்ன படம் போய் வருஷத்தை எல்லாம் போட தெரியாது வச்சுக்கிறது இடிஎம். ஒரே ஒரு படம் பீரியாடி கொடுத்தாங்க, இந்தியன் டூ எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தோடனே மாட்டிக்கிட்டீங்க. என்ன பண்ண திருச்சிற்றம்பலம் சாங் ஆமா அது வந்து அப்படியே கம்ஃபர்ட் ஜோன், அதுவும் எக்ஸ்பெரிமெண்ட், பீக் எக்ஸ்பெரிமெண்ட், கிராமத்து படம் அப்படியே வறுத்து தள்ளிட்டாரு. 2 பட எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல 2 பட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டரா தனுஷ். திருச்சிற்றம்பலம் கிரெடிட் ஃபுல்லா திருடிக்கிறீங்க பாருடா. நீங்க தான் பெரிய கிரெடிட் இல்ல திருடுங்க. இங்க அவனுங்க எடுத்துக்கிட்டே அது ஒரு அது நார்மல் படம் தானடா, நார்மல் மியூசிக் தானடா. என்னடா ஏதோ ஹிஸ்டாரிக்கல் போட்ட மாதிரி பிலிம் காட்டுறீங்க. சதீஷ் இவனுங்க இல்ல இல்ல சதீஷ், அதாவது அணி வந்து அதை பண்ணல இதை பண்ணல இல்ல சொன்னா ஓகே. ஆனா ரகுமான் கூட கம்பேர் பண்ணிட்டு சின்ன படம் பண்ணலன்னு ஒரு சபைக்கு வராங்க. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு லாஜிக் புரிய மாட்டேங்குது. அவரு வந்து பாலிவுட்ல மத்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பிஸியா இருந்ததுனால பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. அனிருத்தும் பிஸியா இருக்கான் ப்ரோ. அவரு வந்து பிஸியா இருந்ததுனால பண்ணல. அனிருத் வந்து உங்களுக்கு பெரிய படம் மட்டும்தான் பண்றான். அனிருத்தும் பிஸியா இருக்கான் ப்ரோ. ஏன் உங்களுக்கு கொம்பன் டைரக்டர் முத்தையா போய் கேட்டிருக்கான். இல்ல கொம்பன் படத்துக்கு அனிருத்துக்கு போய் கேட்டிருக்கான் மியூசிக் போட சொல்லி. ஏன் போடல? ஏன்னா வராது, போட தெரியாது கிராமத்துக்கு. ஒரு பிஜிஎம் மிஸ் பண்ணிட்டான், அதனாலதான் நம்ம அப்படிலாம் இல்ல. அவன் கிராமத்து படம் போட வராது, அவ்வளவுதான். அவனே சொல்லிருக்கான். போட தெரியாதுன்னு சொல்றா, முடியாதுன்னு சொல்லாதா. அந்த அளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லு. அறிவு இல்ல சொல்லி பழகு. ஏன் நான் ஏன் கேட்கணும்? நல்லா இல்ல பாம் ஓட்டு நான் ஒத்துப்பேன். உன்ன மாதிரி இந்தியன் டூக்கே முட்டு கொடுக்க முடியும். சங்கர் நாங்க ஸ்பார்க் பாட்டு கேக்குறோம். இந்தியன் டூலாம் என்னமோ போட்டீங்கடா என்னடா ஸ்பார்க் பாட்டை கேக்குறோமோ இல்லையோ, ஆனா கதறல்ஸ் பாட்டை கேட்காம இவனுக்கு கதறிட்டு இருக்கானுங்க. கதறல்ஸ் ஓவரா இருக்கு. சும்மாவா வச்சா கதறல்ஸ் சொல்றேன். நீங்க எல்லாருமே யுவன் சொல்லிட்டு அவ்வளவு பேர் கதறிட்டே ஓடியாந்தாங்க. டேய் அந்த ஒரு பூமர் கேங் ஒண்ணு ஒரு வீடியோ போட்டிருந்தானுங்க பாத்தியா? ஃபாரின்ல எவனோ ஒருத்தன் அதுங்கெல்லாம் கலாய்க்குறா, காஜா பையெல்லாம் கலாய்க்கிறான். அனிருத் ப்ரோ விடாமுயற்சிக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணி அது வரட்டண்டா, நல்லா தான்டா வரும். ஏன்டா பேசும்போது இப்ப மியூசிக் டைரக்டர் பத்தி பேசுறோம், டப்புன்னு உடனே அடுத்த படம் அப்படின்றது. நல்லா போட்டா நல்லா போட்டான்னு போறோம். இல்ல வில்லங்க அண்ணன் வந்து அஜித் இவர் யுவன் சங்கர் சார் பண்ணா, அவரே அடுத்த படம் அனிருத் தான் கேக்குறாரு. அவன் ஏதோ பெரிய ப்ராஜெக்ட் நல்லா தலைவா. அவன் இங்க பாரு, நீங்க வேணா உட்காந்து முட்டு கொடுத்துக்கோங்க. அவன் டவுன்ஃபால்ல இருக்கானான்னு கேட்டா ஆமா இருக்கான். இல்ல அதுக்காக இந்த சல்லிப்பையனோட எல்லாம் அணிய சொல்றேன். இவன் டவுன்ஃபால்ன்ட்டு இவனை சொல்லிட்டு தலைவா. அனிருத் எல்லாம் வந்து ஒன் டைமென்ஷனல் தான். கண்ணுக்கு முன்னாடி ஓப்பனா தெரியுது. பாட்டு போடுறாங்க, ஒரே நிமிஷம். ஒரு பாட்டு போடுறாங்க, யூடியூப்ல வருது. ரீமே ரைட்ஸ் வாங்கலன்ட்டு அந்த பாட்டையே தூக்குறாங்க யூடியூப்ல. இதை விட கேவலம் இருக்கா ஒருத்தவனுக்கு? அது அனிருத் அது வேற மேட்டர். அது வேற மேட்டர். ரினியூ பண்ணனும்ல. அது என்ன வந்து 1 இயருக்கு தான் பண்ணனும் தலைவா. 1 இயருக்கு வந்து என்ன பண்ணீங்க தலைவா? ரினியூ பண்ணல. அப்போ ஒரு நிமிஷம், நீ 1 இயர் தான் இப்போ 1 இயர் தான் ரைட்ஸ் வாங்குறாருன்னா, அப்போ உன்னோட இன்டென்ஷன் என்ன? படம் 1 இயர், அதுல ஒரு 3 மாசம் இன்ஸ்டா ரீல்ஸ். அதான் என்னோட நோக்கம். அதான் அப்ப நீ மியூசிக் போடல, வியாபாரம் தான் பாருங்க. சரி ஓகே, அது கூட இது பண்ணிக்கோ, வாங்கிக்கோ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அப்படிதான் போட போறேன்னு. வருஷட்டையெல்லாம் ஒண்ணுமே போடல இது வரைக்கும். சதீஷ் ப்ரோ என்ன போடல? என்ன கிழிச்சா அத சொல்லு. என்ன கிழிக்கல? திருச்சிற்றம்பலம் கிராமத்து படம் இப்பதான் தெரியும். திருச்சிற்றம்பலம் புரிஞ்சுக்கோயா? என்னையா இருங்க, என்னங்க உங்களுக்கு வெர்சடைல் வேற ஏதாவது சொல்றேன். EDMல ஃப்ளூட் போட்டா உங்களுக்கு வெர்சடைல். ஜானர் ஃப்ளூட் தான யூஸ் பண்ணிருப்பாங்கல, வேற என்னடா சொல்றா?
மயக்கமா கலக்கமாலாம் ஃப்ளூட்டா? வேற என்ன சரி என்னன்னு என்னென்ன bro, சொன்னேன் flute chat? இல்லாம இங்க என்னது? பாரு நாங்க ஏன் புரியல வந்து எனக்கு. மத்தது நீ யூஸ் பண்ணலன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டே மத்த யூஸ் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீ ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ வந்து யூஸ் பண்ணணும். நீ இப்ப வந்து பருத்தி விரன் பண்றானா ஒரு கொட்டு ஒரு முறை அதெல்லாம் வரும் உனக்கு. அந்த லோக்கல் இன்னைக்கு நான் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு வந்து சொல்றேன், யூஸ் இரு பண்ணா அதுக்கு ஏத்த உனக்கு மாதிரி உன் பார்த்து அறிவுக்கு போடணும். புரியுற அது மாதிரி வரைக்கும் சொல்றேன், பண்ணது இது இல்ல. எட்டுதான் பாரு. ஏன்னா இதுக்கு தாண்டி இப்ப விஜய் எடுத்துக்கோ, மெனக்கிடவே மாட்டான், எந்த வேலையும் பண்ண மாட்டான். அவன் மாண்டு வருவான், 2 ஃபைட்டு 2 பாட்டு நாடுவான். இப்போ ஒரு எஃபர்ட்டாவது ஏக்கி எடுப்பாரு. எப்படின்னா சில படங்கள்ல இப்ப வரலாறு அந்த மாதிரிலாம் அது கூட பண்ணலன்னு உன்னை வந்து ஆனா கேட்டான்னு வச்சுக்கேன், என்னதான்டா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, காரி துப்புனா வச்சு விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவ, நாங்க ஏன் பண்ணணும்னுவியா? தெரிஞ்சுக்கோ அதெல்லாம். ஆமா பார்த்தா ஏஆர் ரஹ்மான் கூட தான் வில்லேஜ் பாட்டுன்னு நிறைய போட்டிருக்காரு. அதாவது அட்டம்ப்டாவது பண்ணிருக்காருன்றோம். யாரு சொன்னா ஏஆர் ரஹ்மான் அட்டம்ப்டாவது பண்ணிருக்காரு, நீங்க அது கூட பண்ணது இல்ல. என்ன கடைசியா அவரோட டேஸ்ல பண்ணிருக்காருடா. அந்த பண்ணிருக்காரு, பாரதி ராஜா படம் இருக்கு, அததான்டா அவர் ட்ரை இந்தியன்லயே போட்டிருக்காரு. அவ்வளவுதான் தேவையில்ல. கிழக்கு செம்மையில பாத்திருக்கீங்களா? கிழக்கு சீமையில இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டோட ரீச் என்ன தெரியுமா உங்களுக்குலாம்? சரி டெட்டு. ஆமாடா, அது கூட இல்லையடா உங்களுக்கு. என்ன ரிலீஸ் பண்றது? ஆனக்கு தூக்கி போட்டு செஞ்சாங்க தெரியுமா? சண்டே தூக்கி போட்டு செஞ்சு தெரியுமா? இந்தியன் 1 தூக்கிட்டு வந்து அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நீங்க பீக்குன்றீங்களே, தொட முடிஞ்ச அவங்களால இந்தியன் 1 ப்ரோ. படம் இங்க ஒரு படம் வந்து பீ மாதிரி இருக்குடா. படம் எவ்வளவு கேவலமா இருக்குடா. நீங்க மியூசிக்ல ஒழுங்கா பண்ணிருக்கணுமா இல்லையா? தூக்கிட்டு வந்து செஞ்சு விட்டாங்களா இல்லையா? சரிடா, நீங்க தானே மாஸ்டர், ஜெயிலர் எல்லாத்தையும் இட்டாக்குனது, ஆக்குங்க விக்ரம் முதற்கொண்டு. நீங்க தான் மியூசிக் போடுங்க. படம் நல்லா இருந்துச்சு, அனிருத் தான் காப்பாத்தி விட்டான்னு சொல்லியிருப்பாங்க, அதுவும் கூட சொல்லலையே. இங்க பாருங்க, ஆரண்ய காட்ட படம் சரியா போகல, ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் அது அவன் ஒரு இவனோட அதுதான்டா, நீங்க உங்க வேலையை கரெக்டா பண்ண. பீஸ்ட் கடிச்சோமா நாங்க? இல்ல இல்ல, பீஸ்ட் கடிக்கல இல்ல. ஒரு இது நீங்க அதான் சொல்றேன், ஒரு இது சரியா வராதுக்கு இவ்வளவு பேசுறீங்க. ஆமாடா, பிரைம்ல ஓபி அடிச்சிருக்கீங்களா? ஒரு பெரிய ப்ராஜெக்ட் காஞ்சூரிங் கணப்புல 3 பாட்டு சொல்லுங்க. பிரைம்ல ஓபி அடிச்சிருக்கீங்களா? எந்த ப்ராஜெக்ட்? இதோட கதையா இருக்கு. இந்தியன் 2 அதுல வந்ததே வந்து இந்தியனோட ஃபர்ஸ்ட்ல ஒரு பாட்டு வருமே, அது பிஜிஎம் அப்பப்ப அங்கங்க வரும், அதுதான் கொஞ்சம் நல்லா இருந்தது தவிர அதை கூட நான் ரீமிக்ஸ் பண்ணல. கரெக்டா பண்றதே ஒண்ணு ரீமிக்ஸ் தான், கடை வாங்கி. அதையாவது ஒழுங்கா பண்ணுது, அதையும் பண்ண மாட்டேது. இறைவன்ல இருந்து ஒரு 2 பாட்டு என்னது? அதான் சொன்னேன் டவுன்ஃபால் இருக்கிறேன், கேவலமா இருக்குன்னு. இறைவனுக்கு யாரு அவன் தெரியாத படத்துக்கு எல்லாம் போடுறான்டா, படம் குப்பை மாதிரி இருக்குடா. அவனுக்கு 2 ஆல்பம் தான் நல்லா இருந்தது ரீசெண்டா. ஆல்பம் கூட முன்னாடி எல்லாம் வந்து இவனு தெரியாத படத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தாரு, மியூசிக் நல்லா இருந்துச்சு பண்ணாரு. இப்ப இவன் எந்த படத்துக்கு போறாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த லெவலுக்கு தான், அந்த அளவுக்கு மியூசிக் நல்லா இல்ல, வெளியே வர மாட்டேது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இருக்கட்டும்டா. நீங்க நான் சொல்றேன், நீங்க வந்து வெர்சடைல் கிடையாதுன்னு சொல்றோம். நீங்க அண்ணா மாதிரி ஒரு ஒன் டைமென்ஷனல் ஒத்துக்கோ. நீங்க பிரைம்ல கூட இருந்துட்டு போங்க, அண்ணா மாதிரி நடிக்க தெரியாத மாதிரி நீங்க ஒண்ணு ஓட்டிட்டு இருக்கீங்க மியூசிக் பண்ண தெரியாம. வச்சுக்கோ, அவ்வளவுதான் தலையா. அதான் தலையா உண்மை. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு புதுசா ட்ரை பண்ணுங்க, வேற யாரு கூட கொலாப் போங்க. ஒரே நிமிஷம், ஏதோ பாயிண்ட்ஸ் எடுக்க போறோம் போல. நாளைக்கு பாரியா தலைவன் அசல் போலரோட ஒரு ஆல்பம் வருவாப்ல. இப்ப நானே கொஞ்ச நேரத்துல இவன் அடிப்பேன், அது பிரச்சனை இல்ல. நியாயமா அடிக்கணும். நீங்க என்ன கம்பேர் பண்ணிக்கிட்டு, அவன் தான் ஃபார்ம் அவுட்ல இருக்கான், அவன் கொஞ்சம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது உட்காந்து. அதான்டா சொன்னேன். இந்த சதீஷும் சபரியும் கார்த்தியும் என்ன ஃபார்ம் அவுட்னு சொல்லி நம்ம சபை கடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும்டா, ஆனா இருந்தாலும் முட்டு கொடுக்கணும்னு கொடுப்பாங்க. உண்மை இங்க வேற, உண்மையிலேயே அவன் பாட்டு இங்க வேற ஒரே மாதிரி இருக்கியா? ரஜினி வம்பழுத்துக்கிட்டு நீ பெரிய ஆளான்னு கேட்பாங்க. 180 படம் நடிச்ச ஆளை போயிட்டு 67 படத்தை வச்சுக்கிட்டு நீ பெரிய ஆளாடான்னு கேக்குறாங்க. சொல்றேன், அந்த 2000 அதாவது அந்த 3ல இருந்து ஒரு 10ல இருந்து அவனுக்கு ஒரு பீரியட் இருந்ததுல, அதை உண்மையிலேயே ப்ராப்பரா கேட்டிருந்தானுங்கன்னா இப்ப வில்லங்கெல்லாம் கேட்டிருப்பாரு. நீங்க வந்து இப்ப இருக்கலாம் டவுன்ஃபால்னு ஒத்துப்பீங்க. நீங்க லவ் டுடே ஒரு பெருசா அடிச்சு, ஏன்னா லவ் டுடே 2 பாட்டு அங்கங்க நல்ல மியூசிக், ஸ்டார் டீசெண்டா இருந்தது, அந்த கர்டன் ஓரளவு டீசெண்டா இருந்தது. இதெல்லாம் உங்க கெப்பாசிட்டியே கிடையாது. பருத்தி வீரன் போய் பாரு, சொல்லுங்க. எதுக்கு இந்த ஸ்பேஸ் போட்டோம்னா இந்த மேல ஒண்ணு கேட்டிருப்பானுங்க, கேட்டிருந்தாங்கன்னா வந்து தொட்டில தூங்கிட்டு இருந்திருப்பானுங்க. இது வேலு ப்ரோ, இந்த ஸ்பேஸ் சொல்லிக்கிறேன். சதீஷ் ப்ரோ இந்த மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. பீக் அணி பீக் 1 கம்பேரிசன் பண்ணாங்க. அந்த பீக் 1 வச்சுதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். பீக் 1 கிட்ட தான் நான் தான் சொல்றேன்யா, நான் வர்சடைலா பண்ணா. இப்ப இருக்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. அதாவது நீ பீக்குக்கே போக தேவையில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2017 தர்மதுரம் வந்துச்சு சரியா, அதெல்லாம் வந்து ஃபேட் ஆகுற டைம் தான். அந்த படத்துல அந்த பாட்டை கூட எதிரிக்கும் போட்டது இல்ல அவன். அந்த வெர்சிட்டிலிட்டி கூட வேண்டியது இல்லை உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.
நீ என்ன வந்து எதுக்கு ப்ரோ நீங்க கம்பாரிசன் அனிருத் பாருங்க புரியல எனக்கு. நிறைய படிச்சிருக்காரு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு இன்னுமே ஒரு ஜானரா ட்ரை பண்ணதே கிடையாது. ஈவன் பாத்தீங்கன்னா சைக்கோ ஜானரு, நான் அதுதான் அதுதான் அதுக்கப்புறம் சொல்றேன். வந்துட்டு அதாவது லவ் உனக்கு ஜானரு, ஜிவி எல்லா தலைவா படிச்சிருக்கான், ஜானரையும் இங்க பாரு, படிச்சிருக்காங்க. ஆனா ஜிவி இப்படியே வருவான். படிச்சிருக்கான் இங்க பாரு, ப்ராப்பரா, நான் என்ன ஓகேவா? சொல்றேன், நீ அணி நீ இவன படிச்சிருக்கான். இல்ல தலைவா இருங்க, ம் இல்லங்கண்ணா நீ அடிக்கிறதா ஜிவி வச்சு கூட அடின்ற. ஜிவி பிரகாஷ் அதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை சொல்ல வரேன். இப்ப பண்ணிருக்கான், அதான் அவன் படிச்சது, 1001 அந்த பண்ணிருக்கான். படிச்சதை வச்சா நான் கொண்டுறேன் நானு. இப்போ உனக்கு மியூசிக் வந்து ப்ராப்பரா ஏன்னா கத்துக்கிட்டதுங்க யாரு உனக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில? உனக்கு வந்து ரகுமானு, வயசுக்கு ஜிவி, மீறின வேலைங்க. அனிருத், நான் அனிருத் யுவன் இவனுக்கு கத்துக்கலையா தான் ப்ரோ? கத்துருக்காருங்க. ஆனா நீ உனக்கு ஜிவி போடுறத உன்னால அனிருத்னால பண்ண முடியுதா? அவன் வெர்சிட்டிலிட்டி இது என்ன வருதா? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜிவியோட கடைசி 10 ஆல்பம் அந்த யுவன் யாருக்குமே தெரியாது. யுவன் மதராஸ் படம், கத்துக்கவே ஏன்டா இல்லையா? ட்ரிகர் ஆகுற, மதராஸ் இருடா. பண்ணால ஜிவி, அந்த மதராஸ் பண்ணால ஜிவி, ஜிவி அந்த எந்த மாதிரி ஒரு ஜிவி? படம் பண்ண முடியுமா அனினால? சொல்லு. எந்த படம் ப்ரோ? வாய்ப்பே இல்லை. என்ன படம் மதராஸ் சொன்னீங்க? மதராச படம். செத்துருவான் சார், மதராசப்பட்டினம். செத்துருவான். மெத்ராசப்பட்டினம். மெத்ராசப்பட்டினம் மாதிரி படம் ஜிவிக்கு அப்ப தான் என்ன இது. வயசுன்னு ஏன்னா பண்ண நினைக்கிறீங்க? தெரியாது. இப்பயே இது வந்து இது அவனுக்கு இது 40 ஆனா அப்பதான் இந்த 25 இந்த 30 கேள்வி தான். நம்ம இந்த கேள்வி நம்ம அண்ணா ஃபேன்ஸ் கிட்ட கேட்போம், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி படம் பண்ணுவீங்களா, வரலாறு மாதிரி பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்களா, அது பண்ணியான்னு கேட்கும்போது ஒன்று சொல்லுவானுங்க, நாங்க ஏன் பண்ணணும், நாங்க வந்து அழகா டான்ஸ் ஆடிட்டு போவோம் அப்படின்னுவானுங்களா. அந்த ஜிவியோட மென்டாலிட்டி கடைசி 10 ஒரு ஆல்பமே நிமிஷம். இங்க எவனுக்கும் சூப்பர் தெரியாது. மென்டாலிட்டி. டெட் ஷாட்டு, நாங்க ஏன்டா ஒரு தெரிஞ்சு நிமிஷம். டெட் வச்சுக்கணும்? ஷாட்டு இங்க பாரு, நீ பெரிய பாட்டுக்கு நல்லா இருந்தா ஒரு கேட்போம்டா. நிமிஷம். டெட் ஷாட்டு கேட்க மாட்டீங்க. டெட் ஷாட்டு நீ பெரிய எப்படின்னு டிஃபன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவே, நீ என்ன பெருசா பண்ணிருக்கேன்னு தான் கேட்பாங்க, புரியுதா? அப்ப ப்ரோ நீ எதை வச்சு அணியை பாட்டு நல்லா டிஃபன் பண்ணுவ? கொடுக்க முடியும் ப்ரோ. அதை அதான்டா விட்டு விஜய் அண்ணா இல்ல, ஏதோ மாதிரியாடா, டிஃபன் விடுறா பண்ணுவ. பரவாயில்லடா, இருந்துட்டு போடா, அப்படிதான் வில்லேஜ் நடிப்பேன்னா பாட்டு போடல, நடிச்சுக்கிறேன். இல்ல வில்லேஜ் பாட்டு போடல நீ அப்படிலாம் அணி சொல்றாங்க. ஒரு பெரியாருன்னு ஒரு கப்பத்தை பிம்பத்தை கட்டி உட்கார்ந்துருக்க. நாங்க என்ன பண்ணோம்னா அப்படி பெரியாதுக்கு என்ன புடிங்கிட்டா தான் கேக்குறோம். இப்ப என்ன யுவன் புடிங்கிட்டாருன்னா பண்ண பாதையை சொல்லிட்டானே ப்ரோ. பண்ணிட்டான்னு சேனா பிஜி சரிடா, போட்டு காட்ட விஜய் முடியுமா? அண்ணான்னு வச்சுக்க, ஆல்மோஸ்ட் விஜய் எல்லா அண்ணா கோலி ஆல்பமும் விட்றா, ஓகேவா? வச்சுக்கடா, யாரா வேணாண்ணா சொல்லிட்டோம். வச்சுக்கடா, விஜய் அண்ணான்னு வச்சுக்கோ. இங்க பாரு, 2001 2012 வரைக்கும் யுவனோட முடிய கூட போட முடியாது. பீக்ல அந்த டைம்ல அணிவால ஒரு ஆல்பம் போட முடியாது. இதை அப்படி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அப்படி நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். இல்ல டெட், 2011 உனக்கு இல்ல இதான் ஸ்பேரிங் உண்மை. போட்ட இரு ஆனா யுவன் ஒரு டைம், ஒரு இன்னொன்னு அந்த டயத்துல கேக்குறேன். ஸ்பேரிங் போட்ட மியூசிக் டைரக்டர்ஸ் பாரு நீ. இல்ல அந்த தலைவா, யுவன் அந்த இல்லங்கண்ணா சண்டை போட்ட இல்லங்கண்ணா டைம் இன்னொரு பாத்தீங்கன்னா பாயிண்ட், ரகுமான் ஒரு அதே சைடு, மாதிரி எது சண்டை ஹைரேஜ் போட்டாலும் எங்க ஜெயராஜ். கூட சண்டை போட்டுருங்க. அடிக்கடி ப்ரோ கடவுள் கிட்ட வேற போய் ஸ்பாரிங் போடுறீங்க, கொச்சில சேர்த்து 2001 to அடிச்சிருவாங்க 12 பார்த்து. வரைக்கும் யுவன் பண்ணதை பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. 2001 to 12 வரைக்கும் அனிருத் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி கொடுங்க அப்பான்னு கேட்டுக்கு சுத்திட்டு இருந்திருப்பான். ஆமா சின்ன பையன் அப்ப இதுதான் கதையா இருக்கு. அததான்டா நாங்களும் புரியுது சொல்றோம், நீங்க குத்தி இப்ப கொஞ்சம் சொல்றேன், சொல்றோம். சின்ன நீங்க பையன் இப்ப தூக்கி இருக்கிற சபைக்கு பாருங்க, நீங்க வராதீங்கன்னு சொல்றேன். அதுல அததான்டா சொல்றேன், நீனும் அந்த நீங்க அந்த இப்ப கேங்கு தான். நீ பார்க்கவே, நீ என்ன சொல்றேன், கன்ஃபார்ம் 2000 சிவன்ஸை பார்த்தும் இருக்க மாட்டேன். நீ பாட்டு கேட்டதே கன்ஃபார்ம் அனிருதா தான் இருக்கு, இவ்வளவு முட்டு கொடுக்கும் போது. அதெல்லாம் இல்ல ஏன்டா இல்ல நீங்க இல்ல எல்லாம் நான் கேட்டிருக்கேன். யுவன் கூடயா சண்டை போடுங்கடா, லாஜிக் இருக்குடா. அதான் அவ்வளவு சின்ன பையன் இங்க தான் பாரு, இல்ல. யுவன் கூட சண்டை போடுங்க. நான் சொல்றேன் நீங்க எல்லாம் 2000 ரகுமானே கடிக்கிறீங்கடா பாட்டு, அந்த ஆடெல்லாம் காடுடா, காடு கிட்ட எல்லாம் போய் வாய் வைக்கிறீங்கடா, ஏன்டா பண்றீங்க அதெல்லாம்? நீயே பெறாம இந்த விஜய் டிவில சப்போர்ட் இவனுக்கு டேய் வேற என்ன சப்போர்ட் இல்லடா, மாதிரி டேய் நான் என்ன சொல்லிட்டா, நீ என்னதான் சொன்னாலும் இந்த இளையராஜா ரகுமான் வந்து ஒரு ஒரு டயர், அதை விட்டுரு. அவனுக்கு பீக்கு சண்டைலாம் கீழே தான் வரணும். அவனுக்கு ஃபர்ஸ்ட்னா இவனுக்கு 5ஆவதுல வேணா சண்டை போட்டுக்கலாம். நான் சொல்லவே இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. ஏய் நான் சொல்றேன்டா, நீயே நீங்க சொல்லிருக்கடா, யுவன் கூட ரகுமான் கூட எல்லாம் வரக்கூடாதுன்னு ஸ்பாரிங் யோசிக்கிறீங்க. போட்டுட்டு இருப்படா, அதுக்கு சொன்னான்டா. நான் சொல்றது பிரசன்டே ரஹ்மான் மட்டும் தான். அதுவே டேய் அந்த ஆளே இப்ப சூப்பரா கொடுத்துட்டான்டா 2-3 பாட்டு, அது கூட நீங்க பண்ண மாட்டீங்கடா. டெட் 2-3 பாட்டே உங்களுக்கு அப்படி இருக்குடா டேய். இல்ல டெட், அதாவது வந்து ஒரு 3 டேய் உங்களுக்கு வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லடா சொன்னேன் இந்தியன்ல, எதுவுமே இல்லாமதா இந்தியன் தான்டா எக்ஸ்போஸ். டெட். உங்களை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஒரு அனிருத் ஃபேன்ட்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நான். இப்ப இல்ல, 2020-21. அதாவது நீங்க வந்து இந்த காலத்து தேவா, ஓகேவா? நீ என்னதான் வந்து மாங்கமானு ஹிட் அடிச்சாலுமே உனக்கு கடைசியில வந்து காப்பி கேட்டு இல்லாட்டி வந்து அந்த லெவல்ல தான் வச்சிருப்பாங்க உன்னை, அந்த கார்டு லெவல்ல தூக்கிட்டு போக மாட்டாங்க உன்னைய. பேடாசுமா மத்த fans தேவாரா, 4 பேர் சொல்லிட்டா ஆமா காப்பி. 4 பேர்லாம் இல்ல, உங்க ரைட்ஸே புடிங்கிடுறாங்களே திருட்டு கோட்டுன்னு. ஆமா யார் நம்பர் ஒன்னு அவரை பார்த்து ஏன்னா ரைட்ஸ் இல்லைங்க வாங்காம ப்ரோ, பண்ணி திருட்டு கோட்டுன்னு புடிங்கிட்டாங்கடா யூடியூப். என்னடா வளர்ற? இல்லைங்க ப்ரோ, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் ப்ரோ. தேவா கூட போய் கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா? அதுவே Disgrace தப்புதான். to தேவா. இருந்தாலும் அந்த கம்பேரிசனுக்காக சொன்னேன். சும்மா தேவா கூட வந்துருக்க. எல்லாம் கம்பேர் பண்ண முடியாதுதான். பட் இருந்தாலும் வேற ஆள் கிடைக்கல எனக்கு. தஞ்சாவூர் மண் எடுத்து பாட்டதான் பாதியோட என்ன செய்ய நான் சொல்றேன். சரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இப்ப நான் தேவா கூட எல்லாம் கம்பேர் பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்பயே நான். தயவு செஞ்சு ஆனஸ்டா இல்ல, இல்ல, மன்னிப்பு ஒரே கேட்டுக்கிறேன். வெயிட் பண்ணு. ஆனஸ்டா இவனுக்கு வந்து ஒரு குளோரிஃபைடு ஹிப்ஹாப் தம்பா, சரியா? நீங்க தான் வந்து கொஞ்சம் ஓவர் டோப் பண்ணி அதை பூம் பண்ணிட்டீங்க. கரெக்டா அவனுக்கு அமைஞ்சு போச்சு, கரெக்டா அந்த விஜய் அந்த ப்ராஜெக்ட்லாம். இல்லனா இவனும் ஒரு ஹிப்ஹாப் தமிழா மாதிரி வந்துட்டு ஒரு பாசிங்லோட ஆக வேண்டியது. அமைஞ்சு போச்சு, ஆல்பம் கொடுக்கணும்ல. என்ன பண்றது, அது உங்க கரெக்டா அவனுக்கு அமைஞ்சுது, ஓகேவா? அதே போல தனுஷ் வந்து அனிருத் கரியர் கொடுத்தான், ஓகேவா?
ஆனா இவன் வந்து தனுஷுக்கு கொடுத்தான். அப்படி அதான் பார்த்தா அதான் இளையராஜா தான் இவனுக்கு ஆமா, கரியர் அப்பா தான் கரியர் இந்த கொடுப்பாரு, வேற யாரு கொடுப்பாரு? மேல ஒரு போஸ்ட் ஷேர் ஆமா பண்ணிருக்கீங்கல்ல, அதே மாதிரி இருங்க அவனும் இருங்க, தான் கொடுத்தானோ மேல இதெல்லாம் ஒரு கரியர். போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கீங்கல்ல. இவனுக்கு அப்பா கரியர் கொடுத்தாரா? இவன் மியூசிக் படம் 17 வயசுயா. அரவிந்தன் ஒரு படம் பண்ணாரியா? ஆமா அப்பெல்லாம் வந்து இவனுக்கு என்ன தெரியுமாயா உனக்கு? அவரா இவனுக்கு வந்து கொடுத்தது அஜித் ப்ரோ இல்ல ப்ரோ சதீஷ் சொல்றதுக்கு நான் சொன்னேன். மேல வந்து பீக் அணி பீக் யுவன்னு போட்டிருக்கவர் வந்து ஒரு பெரிய விஜய் ஃபேனு. இப்போ விஜயோட ரீசெண்ட் ஆல்பம்ஸ்ல வந்து பெட்டரா கொடுத்து அனிருத் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருன்றதுக்காண்டி விஜய் இது அனிருத் பேக் பண்ணி அவர் போட்டிருக்காரு. மத்தபடி யுவனோட கம்பேர் பண்ணி பேசுற அளவுக்கு வந்து அனிருத் இன்னும் வளரல, டேய் அவ்வளவுதான் விஷயம். உண்மையிலே இவனே கேட்க மாட்டான், ரொம்ப சின்ன சொல்லிடுவாங்க. பையன்டா அவன். அவன் விடுங்கடா, அவன் அதான் அனிருத் மியூசிக் மட்டும். டேய் நான் ஒன்னும் சின்ன அவன் ஃபர்ஸ்ட் பையன்டா ஃபர்ஸ்ட் டேய். படம் பார்த்தது என்ன தெரியுமா? 3 படம் தான். அதனால நீங்க அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட் தான், விட்டுருங்க. அவன் அது மட்டும் தான் பார்ப்பான், டேய் அனிருத் பாட்டு மட்டும் தான் டேய் கேட்பான். அப்பா இந்த சாமி அனிருத் இந்த 10 வருஷத்துல சின்ன சாதிச்சதை பையன் கொண்டு நான் போய் தான். சாம்பார் அங்க சாம்பார் இவனோட பிரைம்ல சாம்பார் சேர்த்துட்டு சாம்பார் இருக்கானுங்க. சாம்பார் சாம்பார். நான் ஊம்படா சொல்றேன் புண்டாமா அவனை, யார் அவன்? கொல்டி தாயலி. யாரு இது? ஐயோ, யார் யாரு ஏ எம்பி என்டிஆர் யாரு என்னடா பேரு இது? ஏ அல்லு அர்ஜுன் மகேஷ் பாபு என்டிஆர் மியூச்சுவல்டா. யாருனே தெரியல, சும்மா திட்டுவான்னு திட்டுனேன். சாம்பார்னும் கொல்டின்னு திட்ட வேண்டியதான். எம்பி என்டிஆர் ஆனா என்ன அது ஓட்ட சொல்லிடுறேன். நான் யுவன் பாட்டு தான் கேட்டுலாம் வளர்ந்தேன். நான் என்ன சொல்றேன்னா நீங்க யுவன் பீக்குன்னு சொல்றீங்களே அந்த டைம்லயே யுவன் சங்கர் ராஜா, ஹாரிஸ் ஜெயராஜ், ஏ ரமனுக்கு கீழே தான். அப்படிதான். சரி ஓகே, அதான் இருந்துட்டு நான் போட்டோம். சொல்றேன், உனக்கு புரியுதா கம்பேரிசன் உனக்கு? அதாவது நீ வந்து யுவன் பீக் அப்ப அவன் சண்டை போட்ட ஆளுங்களை பாரு, அப்ப எல்லாருமே பீக்குடா, இப்ப யாருமே பீக். கிடையாதுடா. யாருமே இல்லாத கிரவுண்ட் நீ விளையாடிட்டு அதுல இருக்கீங்க. கொஞ்சம் அண்ணாமலை பிசுறு தட்டினா கூட ஆனா நீ வெளியே போயிடணும் நீங்க, சரியா? உனக்கு ஒரு இடத்துல இப்ப தலை கூட படம் பண்ணல, ஒரு பில்லாலையோ ஒரு மங்காத்தாலையோ உனக்கு பிசுறு தட்டுச்சுன்னா அடுத்து ஃபில் பண்றதுக்கு ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க. நீ இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்க தட்டி விட்டா உனக்கு அனிருத் தான் போற நிலைமை இருக்குது இப்போதைக்கு. இல்லைங்க ப்ரோ, அப்ப அது ஏன் அவங்க ப்ரோ எல்லாம் மத்தவங்க பீக்ல சரியான இங்க இடத்துல பாருங்க. இருக்காங்க, நாங்க என்ன ப்ரோ இதான் ப்ரோ கதையா இருக்கு. இல்லைங்க ப்ரோ, அவங்க எல்லாம் பீக்ல இருந்தப்ப வெரைட்டி ஆஃப் சிங்கர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. இதெல்லாம் தப்பு. நீ இதெல்லாம் ஒரு ஆளா கமிட்டிட்டு ஹாரிஸ் இருக்கா. மாம்ஸுக்குலாம் தனியா நீ பிளேலிஸ்டே போடலாம். நீ அவன் இன்ட்ரடியூஸ் பண்ண சிங்கர்ஸ்க்கு தனியா அவன் வெரைட்டி ஆஃப் சிங்கர்ஸ் 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸே கேட்போம். இப்போ நீங்க மாஸ்டர் லியோ எல்லாம் கேக்குறீங்கல்ல, இதையும் ஒரு பக்கத்து கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா பைரவா படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காப்புல. ஆனா அந்த சந்தோஷ் நாராயணன் போட்ட பாட்டே இப்ப அனிருத் போட்ட பாட்டை விட ஒரு 5-6 வருஷம் வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அனிருத்தை விட சந்தோஷ் நாராயணன் பாட்டு தான் பிடிச்சிருக்கும். அது இப்போ உங்களுக்கு தெரியாது. பட்டை கலப்பு வந்துட்டாங்க ப்ரோ. கிடைச்சிட்டான் ஏன் ப்ரோ கிடைச்சிட்டான். ப்ரோ மாஸ்டர் வந்து 4-5 வருஷம் ஆச்சு. இன்னுமா இல்ல உங்களுக்கு ஆமா ஆமா, எல்லாமே 1 மந்த் தானே. பிஜிஎம் தவிர எல்லாமே 1 மந்த் எக்ஸ்பைரி தான். அதுக்கு என்ன பண்ணுவோம்? என்ன பிஜிஎம் தவிர மாஸ்டர் பாட்டு நீ அதெல்லாம் என்ன கேட்க போறேன்? கேவலமா என்னடா இருக்கும். பாட்டு சொல்லிக்கோ இருக்கு? சொல்லிக்கோ. மாஸ்டர்ல எல்லாம் எலிவேஷன் சாங் எடிட்டுக்கான யூஸ் பண்ணிக்கிறேன். நானே நல்லா தான் இங்க இருக்கும், பாரு, இல்லைன்னு சொல்லவே இப்ப இல்லையே. அப்படி உண்மையிலேயே நீ மாஸ்டர் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு இருக்காங்கன்னா என்னைக்கோ அந்த ரவுடி பேபி வியூஸ் எல்லாம் தாண்டி போயிருக்கணும் அது, சரியா? ப்ரோ இந்த கண்ணை பார்த்தாக்கான்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வரும்போது பூம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவனுங்களே கேட்க மாட்டானுங்கடா. இல்ல அந்த சாங்ஸோட பர்பஸ் வந்து சும்மா அந்த மூடை எலிவேட் பண்றதுக்கு மட்டும்தான், ஒரு ஹை கொடுக்கறதுக்கு மட்டும்தான். நீங்க எல்லா நேரத்திலயும் எல்லா மூட்லயும் வந்து உண்மையிலே அவன் எலிவேஷன் சாங்கு பிஜிஎம் இதெல்லாம் நல்லா போடுறான். எலிவேஷன் சாங்னா இந்த வாத்தி ரைடு உக்கும்மு அதெல்லாம் அவன் தான். தேவாரெல்லாம் போடுறதுலாம் அவன் தான் ஃபார்ம்ல இருக்கான், அதை ஒத்துக்கணும். அவனால ஒரு சோல்ஃபுல் மாதிரி போடுவான் 2 நாள் அதிகபட்சம். எனக்கு அனிருத் ஃபேன்ஸுக்கு 2 வாரம் அவ்வளவுதான். எப்படிப்பட்ட ஆல்பம் அதெல்லாம் எவனுக்கு மறந்துட்டான்டா.